குட் ஆஃப்டர்நூன் ஆல். நேற்று நம்ம பேசிக்ஸ்லாம் பார்த்துருந்தோம். எப்படி வந்து HTML வந்துட்டு ஸ்ட்ரக்சர், HTML ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு, ஒரு HTML5 அந்த பேசிக் வெப்பேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதுக்கு தேவையான பேசிக் எலமெண்ட்ஸ் தான் பார்த்துருந்தோம். சரியா? ஓகே. இன்னைக்கு மீதி இருக்க எலமெண்ட்ஸ் தான் பார்க்கலாம். CSS இருக்கிற ஆட்ரிபியூட்ஸும் கொஞ்சம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சிஎஸ்எஸ்ல எப்படி ஒரு மெனு பார் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். சரியா? சிஎஸ்எஸ் வழியா ஒரு மெனு பார் வந்து கொண்டு வரும். நார்மலாகவே ஒரு நேவ் பார் இருக்கும் இல்லையா? அந்த நேவ் பார்ல மெனுஸ் கொண்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ கொண்டு வரும். ஸோ அதுக்கு என்ன நார்மலாக நமக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே. அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நேவ் பார் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது மேலே ஒரு நேவ் பார் வரும். அந்த நேவ் பாருக்கு உள்ளர மெனு ஐட்டம்ஸ் கொடுப்போம். அந்த மெனு ஐட்டம்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ட்ராப் டவுன்ஸ் கொண்டு வந்துக்கலாம், டைரக்டா வெறும் மெனு மட்டும் கொண்டு வந்துக்கலாம், எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி எப்படி கொண்டு வருதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம போடுவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் போட்டுக்கிறேன். ஹெடருக்குள்ள ஒரு நேவுக்குள்ளார தான் நம்ம எலமெண்ட்ஸ் கொடுப்போம். சரியா? ஸோ அதில் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் போட போகிறது என்னன்னா, டிவைடர்ஸ். அந்த டிவைடரில் வந்துட்டு நம்ம இஷ்டம், டெக்ஸ்ட்டும் போட்டுக்கலாம், இமேஜஸும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் வேணுன்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வேணுன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு டெக்ஸ்ட் டைப்லேயே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்தது இமேஜ் டைப்லேயும் போட்டு காமிக்கிறேன். நான் அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படியே அனிமேஷன்ஸும் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த டிவ்ன்றது ஒரு மெனு பார். ஃபர்ஸ்ட் ஒரு மெனு பார் வரணும். அதான் நேவ் பார். நேவ் பார் வந்துருச்சு. அந்த நேவ் பார்ல தான் மல்டிபிள் மெனு ஐட்டம்ஸ் கொடுப்போம். அதில் ஒரு ஃபர்ஸ்ட் மெனு ஐட்டம் வந்து நான் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஆங்கர், தட் இஸ் ஹைப்பர் லிங்க் போட்டுக்கிட்டேன். அதில் வந்து ஹோம்னு வச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 நேவ்ஸ் போட்டுக்கலாம், 4 மெனு ஐட்டம்ஸ். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, கோர்சஸ் இதில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் போட்டு. ஓகே. இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, 4 டிவ்னு போட்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துருக்கேன். இதில் போயிட்டு இப்போ இது எல்லாமே லிங்க் வந்திருக்கு இல்லையா? எல்லாம் கீழே தான் வந்திருக்கு. சரி. இப்போ இது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரே லைன்ல வரணும். அதுக்கு முன்னாடி நேவுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஸ்டைல் டேக் போட்டுட்டு நேவுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். இந்த நேவோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம தான் செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் சில்வர். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹைட் செட் பண்ணிக்கிறேன். ஹைட் எவ்வளோ வேணுன்றது பார்த்துக்கலாம். ஒரு 4 VH கொடுத்தோன்னா 4% ஆஃப் ஹைட் வந்து விட்டு மட்டும் ஃபுல்லாக தான் வரும் எப்பவுமே. அதில் பிரச்சனை கிடையாது. சரியா? இப்போ இப்படி கொடுத்துருவோம். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ அதில் ஒரு நேவ் பார் வந்துருக்கு. ஓகே. இது ஹைட்டு கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 8 VH ஆட் பண்ணிக்கிறேன்.
மேலே பாடி டேக்ல வந்து மார்ஜின் மட்டும் 0 பண்ணி. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மேலே வந்து nav bar ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐட்டம்ஸ்லாம் அது உள்ளார வரணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வச்சோம்? div தான் வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் போட்டு வச்சிடலாம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு கிளாஸ் போட்டு வச்சிடலாம். ஒவ்வொரு மெனு ஐட்டத்துக்கும் ஒரு கிளாஸ். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா ஒரு டாட் மெனு ஐட்டம். ஏன் கிளாஸா கிரியேட் பண்றேன் அப்படின்னா இங்க ஐட்டம்ஸ் வந்து 4 மெனு ஐட்டம் இருக்கு. 4த்துக்கும் ஒரே ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். அதனால என்ன பண்றோம்? கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ் வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ மெனு ஐட்டத்தில் போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க போறது என்னன்னா ஒவ்வொரு ஐட்டமுக்கும் லைன் ஐட்டம் வந்து அங்க இருக்கிற மாதிரி 4 வியூ வச்சு 4 8 கொடுத்துருக்கோம். ஓகே, கொடுத்துட்டு முக்கியமானது என்னன்னா லைன் 8 மாத்திட்டேன். இப்போ லைன் 8 மாத்தின உடனே என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கிளாஸ் அப்ளை பண்ணுங்க. இங்க போயிட்டு என்ன பண்ணோம்? கிளாஸ் ஈக்குவல் டு மெனு ஐட்டம். இதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் செட் பண்ணிடும். இப்போ செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹைட் மட்டும் வித்தியாசம். பட் இதெல்லாம் ஒரே லைன்ல வரணும். ஒரே லைன்ல வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நேற்று பார்த்த கமெண்ட் தான் டிஸ்பிளே போட்டு நிறைய இருக்கு டிஸ்பிளேல. பிளாக்லேயே இன்லைன் பிளாக்கா போடும். இன்லைன் பிளாக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா சேம் ஒரே லைன்ல வரும். ஒரே லைன் வந்துருச்சா? கரெக்டா அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. இப்போ இதுதான் மெனு பார்க்கான ஃபர்ஸ்ட் பேஸ். அது ஐட்டம்ஸ் போட்டு இப்போ எல்லா ஈவன் ஸ்பேசிங் வேணும். ஈவன் ஸ்பேசிங் வேணும்னா மெனு ஐட்டத்துக்கு என்ன பண்ணலாம்னா வி கேன் கிவ் வித் ஒரு எத்தனை பிஎக்ஸ் வேணுன்றதை நீங்க இதுலயே கொடுத்துருங்க. அகைன் 5 VW. ஸோ என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வரும். அங்கே 10 எக்ஸாமினேஷனுக்கு 10. அப்போ என்ன பண்ணலாம்? இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 VW கொடுத்தோன்னா நிறைய ஸ்பேசஸே இருக்கு. எல்லாத்துக்கும் ஈவன் ஸ்பேசிங் வரும். ஓகே, ஆனால் ஈவன் ஸ்பேசிங் இருக்கான்னா இங்கே டெக்ஸ்ட் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி தெரியுது. வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன் வந்து சென்டர் பண்ணிடும். சென்டர் பண்ணிட்டோம்னா இப்போ கரெக்டாக வந்து ஓகே. இப்போ இதுக்கு மேலே போகும்போது ஒரு கலர் தெரியும் பாருங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா டாட் மெனு ஐட்டம் கோலன் ஓவரில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலரை மாற்றிடு. பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் பிங்காக கொடுத்து. ஸோ தட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது மேலே போகும்போது உங்களுக்கு பிங்காக வரும். கரெக்டா? ஓகே, தென் இப்போ அந்த மெனு ஐட்டத்தில் இருக்கிற ஆங்கர் அதாவது ஹைப்பர் லிங்க்ல வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் டெக்கரேஷன் என்ன பண்ண போறோம்னா நன் கொடுக்கும். நன் கொடுத்தா என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த அண்டர்லைன் பேருச்சா? ஓகே, அதே மாதிரி அதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு டெக்ஸ்ட் ஐஃபன் டிரான்ஸ்ஃபார்ம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து அப்பர் கேஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே என்ன ஆகும்? கேப் லெட்டர்ஸ். நீங்க எப்படி கொடுத்தாலும் சரி அதுவே என்ன பண்ணிடும்? கேப் லெட்டர்ஸா மாற்றிடும். சரியா? இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இதில் ஓவரில் வந்தாச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்போ இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது ஓகே கரெக்டாக இருக்கேன். இப்போ எனக்கு என்ன வரணும்னா இங்கே ஒரு கண்டென்ட் போடும். இல்லை இந்த இடத்துல ஒரு லோகோ வர வச்சுட்டு கூட போட்டுக்கலாம். அப்படி கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேலே லோகோ வரைக்கலாம், இல்லை கீழே லோகோ வரைக்கலாம், ரைட் சைடில் வர வைக்கலாம், எங்கே வேணாலும் உங்கள் இஷ்டம். இப்படின்னா வர வச்சுக்கலாம். சம்கேஸ் நேவுக்குள்ளேயே வர வைக்கிறதா இருந்தால் இந்த நேவுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு டிவ் போட்டுட்டு ஓகே இந்த டிவ் போட்டு நம்ம கூட டைரெக்டாக இமேஜ் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு நம்ம ஃபைலை போட்டுருக்கோம். என்ன ஃபைல்னா சிஎஸ்சி லோகோ இமேஜஸ் சிஎஸ்சி லோகோட பிஎன்சி. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நேபார் அங்கே வரும். ரொம்ப இமேஜ் பெருசாக இருக்கனால அப்படி வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அகைன் இங்கே கூட அதுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே எழுதுறதுனால ஸ்டைல் ஈக்குவல் டு இங்கே எழுதுறோம். இது இன்லைன். இதுக்கு பேர் தான் இன்லைன். இங்கே ஸ்டைல் ஈக்குவல் டு என்ன பண்ண போறோம்னா அந்த இமேஜோட விட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் எப்படி பண்ணணும்னா ஒரு 5 VW ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 5% ஆஃப் VWன்றது சின்னதாகும். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஹைட் போதும் அப்படின்னா அப்படியே விட்டுணும். சரி, இது வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து மெனு பார். இப்போ பாருங்க இது மேலே இறங்குனதுனால இது வந்தனால என்ன கீழே இறங்கிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல கரெக்டாக அது அலைன்மெண்ட். ஓகே, ஸோ நீங்கள் வேணுன்றா இது மாதிரி போட்டுருக்கீங்க. இப்போ கீழே ஒரு கண்டென்ட் போடணும்.
இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் போட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மெனு பாருக்கு வருவோம். ஓகேங்களா? மெனு பார் இன்னும் முடியல. மெயின்ல போயிட்டு இதுல வந்து ஒரு கண்டென்ட்டை பிளேஸ் பண்ணும், சம் கண்டென்ட். ஓகே, அதுலேயே ஹெடர் போட்டுட்டு அந்த ஹெடர்ல H1 போட்டு H1க்குள்ள சம் டெக்ஸ்ட் போட்டு. சரிங்களா? அப்படியே பிளாக் பண்ணி போட்டுட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணினா இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மெனு பார்ல என்ன பண்ண போறோன்றது சொல்லு. இந்த மெனு பார்ல டிராப் டவுன் கொண்டு வரும். அந்த மெனு பார்ல ஒரு டிராப் டவுனை கொண்டு வரும். எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, எந்த மெனு பார்க்குள்ள டிராப் டவுன் வரப்போதோ அந்த மெனு பார், இந்த மெனு பார்ல ஃபர்ஸ்ட் இந்த மெனு ஐட்டம்ல எந்த மெனு ஐட்டம், ஓகே, இதுல மெனு ஐட்டம் இருக்கு, அதுக்குள்ளேயே தான் என்ன பண்ண போகுது, அந்த டிராப் டவுனும் இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு டிவைடர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிவைடருக்குள்ளேயும் அதே மாதிரி ஹைப்பர் லிங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஏதாவது மாதிரி போட்டு ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது பாருங்க எல்லாம் மாறி போச்சா. ஏன் மாறி போச்சுன்னா எல்லாம் அதுலேயே வந்து நிற்கும். எந்த இதுலேயே இருக்கு, இதுவும் அதுவும் ஒன்றா இருக்கு. கோர்சஸ் கீழே ப்ரோக்ராமிங்லாம் வந்து, ஆனால் இது தெரியக்கூடாது, இந்த என்டையர் தெரியக்கூடாது. அதனால தான் ஒரே டிவுக்குள்ள போகும். சரியா? இது என்டையர் நமக்கு தெரியக்கூடாது. அது என்டையர் தெரியக்கூடாது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து காமன்றதுனால இப்போ சம் கேஸ் இதே ஸ்டைல் மற்றதுக்கு வருதுன்னா கிளாஸ்ல போட்டுங்க. நான் இதுக்கு டிராப் டவுன் பேர் வச்சு மேலே போயிட்டு ஆஸ் டிராப் டவுன் போட்டு டிராப் டவுன் போட்டு அந்த டிராப் டவுன்ல என்ன பண்ணுவாங்க, டிஸ்பிளே போட்டு நான் டிஸ்பிளே நான் கொடுத்தா என்ன ஆகும், அது மறந்து. கரெக்டா? இப்போ அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஓகே, இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ எப்போ அது தெரியணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்போ தெரியணும், கர்சர் வந்து இந்த கோர்சஸ் மேலே போகும்போது தெரியணும். கோர்சஸ் மேலே போகும்போதுனா கோர்சஸ் யாரு, மெனு ஐட்டம். மெனு ஐட்டம் தானே, இதே இந்த இதுதானே, அது மேலே போகும்போது தான் அது தெரியும். இல்லை ஐடி பேஸ் கூட போட்டு இங்கே போயிட்டு ஐடி ஈக்குவல் டு கோர்ஸ் மேட்ச். எதுக்குன்னா அந்த கோர்ஸ் மேலே போகும்போது மட்டும்தான் அது தெரியும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே போயிட்டு ஆஸ் கோர்சஸ் கோலன் ஓவர். கோர்சஸ் மேலே போனோன்னே என்ன ஆகணும், எனக்கு அது தெரியணும். எது தெரியணும், டிஸ்பிளே போட்டு கோலன் பிளாக். இப்போ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது மேலே போனால் வராது, இது மேலே போனால் இது மேலேயும் வராது. ஆனால் இது மேலே போனால் வரணும், வரல. என்ன வர்றேன்னு பார்க்க, ஏன் வர்றேன்னு பார்க்க. கோர்சஸ் மேலே ஓவர் போனால் யாரை பிளாக் கொடுக்குறீங்க, கோர்சஸ்க்கு தான் பிளாக் கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். இந்த கோர்சஸ்ன்ற எலமெண்ட் மேலே போனால் டிராப் டவுன் எலமெண்ட் தான் தெரியணும். நான் இது மேலே போனால் அதுக்கு பேக்ரவுண்ட் கலரை மாத்துறேன், இதுக்கு மேலே போனால் அதோட பேக்ரவுண்ட் கலரை மாத்துறேன். இப்போ அப்படி கிடையாது. இது மேலே போனால் வேற ஒரு எலமெண்ட்டை காமிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கோர்சஸ்க்கு மேலே போனால் ஸ்பேஸ் கொடுத்து யாரை காமிக்கணும், டிராப் டவுனை காமிக்கணும். அப்போ டிராப் டவுனை தான் டிஸ்பிளே பிளாக். இது எடுத்துட்டேன்னா அது கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணணும். இப்படி கொடுத்தேன்னா கோர்சஸ்க்கு மேலே போகும்போது டிராப் டவுனை டிஸ்பிளே பிளாக் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ மேலே போனால் வரணும், வரல. என்ன தப்புன்னு பார்க்கணும். டிராப் டவுன் பேர் வச்சிருக்கோம், கோர்சஸ் வைக்கலைங்க, கோர்ஸ் தான் வச்சிருக்கோம். அதனால்தான் இப்போ போய் பாருங்க, அது மேலே போனால் இது வருது. பட் இந்த மாதிரி ஒரு ஜெர்க் வருது இல்லையா, அது வராமல் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா,
டிராப் டவுன்ல போயிட்டு பொசிஷன் அப்சல்யூட் பண்ணிருக்கு. பொசிஷன் அப்சல்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா இது மேல போனா வராது, இது மேல போனா இதை வருதா. பட் அதுவும் எப்படி வரணும், கீழே கீழே வரணும். கரெக்டா, அதுவும் கீழே கீழே வரணும். அந்த மாதிரி பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதையும் அதே லைன்ல கொண்டு வரும். எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்க. ஸோ அது வந்து அதுவும் ஆங்கர் தானே. அந்த டிராப் டவுன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எப்படி வரணும், ஒன்று கீழே ஒன்று வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆங்கருக்கே ஆட் பண்ணிடலாமா. ஆங்கர் எல்லாமே வித், ஏன்னா அது எல்லாம் தனித்தனி ஆங்கர்ஸ், இது எல்லாமே தனித்தனி ஆங்கர். மெனு ஐட்டத்துக்கு தான் முன்னாடி விட்டு கொடுத்துருவோம். சரி ஓகே, அதே சைஸை இதுக்கும் கொடுத்துடலாம். இதில் கொடுக்கணும் கூட ஓகே. ஏன்னா கீழே இருக்கிறது அதே மாதிரி வரணும். வித் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிடுங்க. 8 வித் வந்து 10 வியூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 10 வியூ கொடுத்துருங்க. வித் கோலன் 10 வியூ. அப்புறம் டிஸ்பிளே பிளாக் கொடுத்துருங்க. பிளாக் கொடுக்கலன்னா ஒரே லைன்ல வரும், வெறும்னா பிளாக் கொடுத்துருக்கு. சரியா, இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஹைட்டு பார்த்துக்கணும். இப்போ முதல் இது வர இப்போ போனால் என்னாச்சு, இது வந்திருக்கா. இதுக்கும் நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸை கொடுத்துருக்கணும், இதுக்கும் நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸை கொடுத்துடலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் ஐபன் கலர் வந்து அந்த சில்வர் கலரே கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு கீழே இது போனாலும் பேக்ரவுண்ட் கலர் தரும். ஆனால் மேலே போகும்போது கலர் மாறணும்ல, மாறல. அது என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு அந்த இமேஜ் வச்சுக்கிறேன். HTML கமெண்ட் பாருங்க, இதுதான் கமெண்ட் ஓப்பன் டேக், இதுதான் கமெண்ட் க்ளோசிங் டேக். இது மேலே போனா இது வருது, பட் ஓவர் மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சுன்னு பார்க்கலாம். மெனு ஐட்டத்துக்கு மேலே போனாதான் ஆன்சர் கொடுத்துருக்கேனா. இங்கே போயிட்டு A கோலன் ஓவர், அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு வேணுன்ற மாதிரி கலர் மாற்றிடும். பேக்ரவுண்ட் ஐக்கன் கலர் பிங்கா. இப்போ பாருங்க, இது மேலே போனால் இது ஐட்டம் வரும். ஸோ காமனாக கொடுத்துருக்கேன். ஓகே, காமனாக கொடுத்துருக்கேன். மேலே ஒன்று போட்டிருந்தேன், அது கூட இப்போ தேவையில்லை. எங்கே போட்டது, அது எடுத்துட்டேன், அது பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இது கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம் ஆட் பண்ணி இது ரெண்டையும் கூட என்ன பண்ணலாம், கட் பண்ணிட்டு இது மொத்தமாகவே எடுத்துட்டு ஆங்கர்லேயே கொடுத்துரு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதெல்லாம் கீழே வந்துருக்கு. ஓகே, இப்போ இது எது கிளிக் பண்ணும்போது ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணும் போதும் அது அது ஜம்ப் பண்ணுற மாதிரி எழுதி. சப்போஸ் இதுக்கும் வருதுன்னா அதுக்கும் தனியாக எழுதி, அதுலேயும் ஓவர் போட்டு எழுதிக்கிறேன். சரியா, இந்த மாதிரி வரலாம். ஓகே, இதுதான் லாஜிக். சரி, கான்செப்ட் 3 ஒரு வாட்டி சொல்லிடுறேன், பார்த்துடுங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நேவ் பார் கிரியேட் பண்ணோம். அந்த நேவ் பாருக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிட்டு அதோட ஹைட்டை செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மெனு ஐட்டம் கிரியேட் பண்ணோம். மெனு ஐட்டத்துக்கு லைன் ஐட்டம் ஒரே லைன்ல வரன்றதுனா டிஸ்பிளே பிளாக் இன்லைன் பிளாக் கொடுத்துட்டோம், வெட்டு கொடுத்துட்டோம், அலைன் பண்ணி கொடுத்துட்டோம், இதெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம், அதில் வந்து ஆங்கர் போட்டிருந்தோம். அந்த ஆங்கரோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே ஆட்ரிபியூட்ஸ்லாம் இங்கே செட் பண்ணிட்டோம். ஆங்கர் மேலே போனால் பிங்க் கலர் வந்துடும். இவ்வளோதான் அந்த லாஜிக். அதுக்கப்புறம் அந்த டிராப் டவுன் வர்றதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிராப் டவுன் ஒரு டெவலப்மெண்ட் போட்டோம், அதை டிஸ்பிளே வந்து நன்னாக்கிட்டோம். அப்போ என்ன ஆகும் அது தெரியாது. கோர்ஸுக்கு மேலே போகும்போது அந்த டிராப் டவுனை வந்து பிளாக் டிஸ்பிளே பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். சரியா, சம்டைம்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் வரும்போது இதுக்கு உள்ளர போயிருந்தா HTML-க்கு அந்த இந்த டேட்டாக்கு கீழே போயிருந்ததுன்னா அப்போ நீங்கள் இசட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இசட் இண்டெக்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆட்ரிபியூட். அதாவது வேர்ட்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க, சென்ட் டு பேக், பிரிங் ஃப்ரண்ட், சென்ட் பேக் வேர்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதில் போய் என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த இடத்துல இசட் ஐஃபன் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு 1 கோலன் 1. சரியா, இப்போ பாருங்க முன்னாடியே மேலே தான் இருந்துச்சு, அப்படி ஓரலாக பார்த்துச்சுன்னா ஆர்டர் மாற்றிக்கலாம். சரியா, ஓகே. இதுதான் வந்து ஒரு பேசிக் மெனு ஐட்டம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம்.
இப்போ இதுக்கும் வேணா இதுக்கும் நீங்களாம் போட்டுக்கிடுங்க, இதுக்கும் வரணும் இதுக்கும் வரணும்னா என்ன பண்ணிருக்கலாம் நீங்க அதுலயும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டிராப் டவுனை கிரியேட் பண்ணி இங்கே கீழே போட்டு. ஓகே, ஆனா அதுக்கு வந்து நம்ம டிராப் டவுன் பேர் வச்சிருக்கோம், அது எதுக்கு வேற வேற பேர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆகும், இது வரும்போது அது ஓப்பன் ஆகும், அது வரும்போது இது ஓப்பன் ஆகிடும். அது மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிடு. சரியா? ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெனு பார். செகண்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு அனிமேட்டடா பண்ணணும். ரைட்டா ஒரு சின்ன அனிமேஷனா ட்ரை பண்ணும். ஓகே, பார்க்கலாம். இதுல அதே தான் ஹெட்டர், ஹெட்டருக்குள்ள ஒரு நேவ், நேவுக்குள்ள ஒரு போட்டுக்கலாம். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் நேபர் தான் போட போறோம். பட் இங்க டிராப் டவுன் போட போறது, டிராப் டவுன் போடணும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அங்க கொஞ்சம் அனிமேட் பண்றது தான் இங்க ஃபோக்கஸ் தான் வச்சிருக்கேன். அனிமேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு நேவ் பார்க்குள்ளே நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். நேவ் பார்க்குள்ளே மல்டிபிளா எலமெண்ட்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம டிரான்சிஷன் பண்ணுவோம் முதல்ல, அப்புறம் அனிமேட் டிரான்சிஷன் முதல்ல கொண்டு வருவோம். அதாவது டிரான்சிஷன்னா எப்படி வரப்போகுது, அனிமேட்னா எப்படி வரப்போகுது பார்ப்போம். ஓவரில் நம்ம பார்த்துக்கோம்ல, ஓவரில் போய் அது போன உடனே கலர் மாறிடுச்சு, பிங்க் கலர் வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ டிரான்சிஷனும். பட் நீங்கள் பவர் பாயிண்ட் டிரான்சிஷன் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த டிரான்சிஷனுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் ஸ்டைல் இருக்கும். லெஃப்ட்லேருந்து வரணுமா, மேலேருந்து வரணுமா, ஃபேட் ஆகணுமா, இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ பார்க்குறோம். ஸோ ஒரு நேவ் கிரியேட் பண்ணிடுறேன். நேவோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை செட் பண்ணிங்க. இப்போ நான் 10 வியூ வேணா 10 வியூ கொடுத்துருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லைன் ஹைட்டு செட் பண்ணிடுங்க. லைன் ஹைட்டு செட் பண்ணணும் அவசியம், டெக்ஸ்ட் போடுறது தான் வேணும். நான் இப்போ இமேஜ் போட போகிறேன், அதனால் அப்படியே விட்டுருவோம். மற்றபடி வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணி இந்த மாதிரி எங்கே ஆட் பண்ணி ஸ்டைல் ஆட். இங்கே போயிட்டு நாவுக்கு இரண்டு ஃபிஷ் தான் ஆட் பண்ணிடு. வேறு நேவ் பார் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம்னா இமேஜ் பேஸ் பண்ணி ஐக்கன்ஸ் மாதிரி வைக்க போறோம். ஓகே, ஐக்கன்ஸ் மாதிரி வைக்கலாம். ஐக்கன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஏதாவது ஐக்கன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே சைஸ்ல வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். I1 வச்சுட்டேன். அதே சைஸ் இமேஜா 2-3 எடுத்து போட்டுக்கலாம். ஒரே மாதிரி இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு தான் ஒர்க் ஆகிடும். இது ஜேபிஜியா இருக்கா? என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்துறேன். டூ 225 இவ்வளோ வேணாம் எனக்கு, சின்னதாக வச்சுக்கேன். 90 பிக்சல்ஸ் இருக்கட்டும். எல்லாமே 90ல் மாற்றிடுறேன்.
4 இமேஜையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரே சைஸ் கொண்டு வந்துட்டோம். என்ன பண்ணலாம்னா அந்த இமேஜஸ் கொண்டு வரும். ஸோ இமேஜஸை கொண்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை மெனு பாரில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு நேவ் பார், அந்த நேவ் பாருக்குள்ளார ஒரு டிவ், அந்த டிவ்க்குள்ளார IMG SRC ஈக்குவல் டு இந்த இமேஜஸ் ஃபோல்டரில் இருக்கிற I1 டாட் PNG இமேஜ் க்ளோஸ் பண்ணல, க்ளோஸ் பண்ண இதையே காப்பி பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மாற்றிடலாம். I2 வந்து JPNG தானா, ஓகே. I3 JPG, I4 வந்து PNG, ஓகே. இப்போ ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் நேம் வந்து மெனு ஏனே வச்சுருக்கேன். ஸோ இப்படி தானே வந்திருக்கு. எல்லாம் ஒரே லைன்லலாம் வரணும். ஒரே லைனில் வர்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து இது எல்லாமே டிஸ்பிளே பிளாக் கொடுக்கல, என்ன ஆகாது, ஒழுங்காக வராது. ஸோ அதில் என்ன பண்ணுறோன்னா டிவ் டேகுக்கு உள்ளே போய் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே போட்டு இன்லைன் பிளாக் மேலே ஒரே நிலை வருது இல்லையா, அதுக்கு இன்லைன் பிளாக். அதுக்கப்புறம் வேற என்ன உங்களுக்கு செட் பண்ணணும், வித் ஹைட்டும் அதே மாதிரி வைக்கணும். வித் வந்து எவ்வளோ வேணுமோ அதை வச்சுங்க. ஒரு பார்ப்போம், ஒரு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கு, 10 வியூ கொடுத்துருக்கா, ஓகே. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். 90 பிக்சல்ஸ் சுத்தம் நினைக்கிறேன், அப்படியே 90 px கொடுக்குறேன். ஹைட் கோலன் 9 px. இப்போ போனீங்கன்னா என்ன ஆகும்னா பக்கத்தில் வந்துருக்கா. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஸ்பேசிங் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் ஸ்பேசிங் ஆட் பண்ணோம், என்ன பண்ணலாம், மார்ஜின் ஆட் பண்ணிக்கலாம். மார்ஜின் கோலன் 10 px கொடுத்தீங்கன்னா நாலா பக்கமும் 10 px கேப் இருக்கா, ஓகே. ஸோ இப்போ இதில் தான் அனிமேட் பண்ண போகிறேன். அது நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்சிஷன் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு 70 வச்சுக்கிறேன், 75 70 வச்சுக்கலாம். இல்லை 10-20% குறைச்சிடறேன் வச்சுக்கலாம். 20% குறைச்சா எவ்வளோ வரும், 18 குறைச்சிடுங்க, 78 வரும். 18 + 72 வரும். அதே மாதிரி இதுலேயும் 72 வரும். 90 பிக்சல் மாறணும், சரியா. 90 பிக்சல் மாறணும்னா 75 வச்சுக்கேன். ஓகே. இப்போ என்ன ஆகும், இனிஷியலாக உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கரெக்டாக நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வேணும்னு நம்ம செட் பண்ணிடுறோம், ஓகே. அதாவது டிவைடர், அந்த டிவைடரில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இன்லைன் பிளாக்ல கொண்டு வந்து வேணா பேடிங் வேணா பேடிங் கூட ஆட் பண்ணும், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது இமேஜ் அங்கே கரெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு. இமேஜில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு அது அப்படியே இருந்திருக்கும். நம்ம இமேஜ் தான் இமேஜுக்கு மேலே போகும்போது என்ன ஆகணும், அது கொஞ்சம் வேரியேஷன் கிடைக்கணும். சேவ் பண்ணி காட்டுங்க. மார்ஜின் கொடுத்தேன்னா மார்ஜின் 10 px கொடுத்துருக்கேன், பட் கேப் இருக்க மாதிரி தெரியலையா. டிவ்வில் மார்ஜின் வேணா டிவ்க்குள்ளே இருக்கிற IMGக்கு வந்துட்டு மார்ஜின் 10 px கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கு தேவைப்படாது, எல்லாம் ஒன்று தான். அது மேலேயே இருந்துச்சு, இதுக்கு வராது. இதிலே போட்டுருக்கேன், இதிலே போட்டிங்கன்னா கேப் இருக்கு. இப்போ இது மேலே போனால் டிரான்சிஷன் பண்ண போகிறேன். டிரான்சிஷனாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜை வந்து ஒன்று ஸ்கேல் பண்ணலாம், இல்லை ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது சம்திங் நம்ம அனிமேட் பண்ணுறதா வச்சுக்கோங்க. இப்போ டிரான்சிஷனாக இதை ஸ்கேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து 75 தானே கொடுத்தேன், அந்த 75 வந்து அப்படியே கொஞ்சம் அதிகமாகும். ஸோ எப்படி நான் டிரான்சிஷன் அப்ளை பண்ண போகிறேன், இங்கே போயிட்டு டிரான்சிஷன் கொடுத்துட்டு எந்த ஆட்ரிபியூட்டை டிரான்சிஷன் பண்ண போகிறோம், நம்ம எந்த ஆட்ரிபியூட் டிரான்சிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா டிவ் டிரான்சிஷன் பண்ணுமா, இமேஜ் மாற்ற போகிறோமா, இமேஜ் தான் நம்ம டிரான்சிஷன் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால டிவ்ல போடாதீங்க, இமேஜ் டிவ்ல இருக்கிற IMG அதுக்கு போய் டிரான்சிஷன் கொடுங்க. என்ன எலமெண்ட் டிரான்சிஷன் பண்ணுறோம்னா, இப்போ ஸ்கேல் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஸ்கேலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு நேற்று நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். டிரான்ஸ்லேட் என்ன பண்ணுச்சு, டிரான்ஸ்ஃபார்ம்குள்ளே டிரான்ஸ்லேட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, டிரான்ஸ்லேட்
அதாவது டிரான்ஸ்ஃபார்ம்குள்ள டிரான்ஸ்லேட், அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்குள்ள ஸ்கேல் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம்குள்ள ரொட்டேட் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம்குள்ள ஸ்கியூ இருக்கு. ஸ்கியூ அதாவது பொசிஷன், அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்னென்ன வரும்னா பொசிஷன் இருக்கும், ஸ்கேல் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும். ஓகே, இது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கும். ஓகேவா, ஸ்கியூ இருக்கும், இந்த 4மே அதுக்குள்ள இருக்கும். இப்போ நம்ம டிரான்சிஷன்ல என்ன பண்ண போறோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்ம் தான் நம்ம பண்ண போறோம். அதுல என்ன பண்ண போறோம்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா, நம்ம வந்து முதல்ல சொல்லிடணும் டிரான்சிஷன்ல எதை பண்ண போறோம்னு சொல்லிடணும். ஸ்பேஸ் கொடுத்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு அந்த டிரான்சிஷன் நடக்கணும். டிரான்சிஷனுக்கு ஒரு அந்த இதுல இருந்து அது ஓவர்லே ஆகும்போது ஒரு டிரான்சிஷன் கொடுத்தீங்களா, டியூரேஷன் கொடுத்தீங்க இல்லையா, அது மாதிரி 1 இயர்ஸ் கொடுத்தனா 1 செகண்ட், சரி 1 செகண்ட் ஸ்லோவா வரட்டும், அப்புறம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது எப்போ வரும் அப்படின்னா ஓவர்ல தான் வரும். அதனால என்ன பண்றேன், அதே மாதிரி டிஎம் ஐஎம்ஜி ஓவர்ல போயிட்டு அந்த டிரான்சிஷனை பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ண போறோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல். ஸ்கேல்ல எவ்வளவு பர்சன்டேஜ், ஆல்ரெடி 75 இருக்கு, 75க்கு 10% 7.5 இல்லையா, 20% 15, ஸோ 75 + 15 90 வரும். அப்ப நான் என்ன பண்றேன் 1.2 கொடுப்பேன். 1.2 டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தேன். டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல்ல போயிட்டு 1.2 கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க, இது மேல போனா அது ஸ்கேல் ஆகுதா, ஸ்லோவா நடக்குது பாருங்க. அதாவது மேல போகும்போது அதாவது என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். இதுதான் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே நான் என்ன பண்றேன்னா இந்த இமேஜ் பேடிங்லாம் கொஞ்சம் தள்ளி வரும். பேடிங் 5px கொடுக்குறேன். இப்போ போய் பாருங்க வருதா, அது எதுக்கு போகும்போது அந்தந்த எலமெண்ட் ரொம்ப ஸ்லோவா வருது. ஸ்பீட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், நீங்க 0.5 கொடுத்தீங்கன்னா அரை செகண்ட் கணக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம அந்தந்த எலமெண்ட் கிட்ட போகும்போதும் உங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் கிடைக்கும். சரியா, இது எங்க தான் இல்லை மெனு பார்ல தான் கொடுக்கணும் கிடையாது, எங்க வேணாலும் நம்ம கொடுக்கலாம். சப்போஸ் இங்க ஒரு இமேஜ் ஷோ பண்ணிட்டு அது மேல போனா அப்படியே ரொட்டேட் பண்ணணும்னா கூட ரொட்டேட் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பாருங்க, ஏதாவது இப்போ இந்த இமேஜே இருக்குல்ல, இந்த இமேஜ் தான் ரொட்டேட் பண்ணா நல்லா தெரியும். அதனால என்ன பண்றேன், கீழே ஒரு இமேஜ் போட்டு மெயின்ல போயிட்டு அகைன் அங்க ஒரு ஐஎம்ஜி போட்டு கொஞ்சம் பெரிய இமேஜா கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது எத்தனாவது இமேஜ், ஃபர்ஸ்ட் இமேஜ் ஐஎம்ஜி i1.png கொடுத்து, ஸோ இது வந்து கீழே வரும் அந்த இமேஜ். அது கொஞ்சம் பெருசாக வரணும்னு நினச்சா என்ன பண்ணலாம், நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே கூட ஸ்டைல் வித் இல்லை டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துட்டா போதும். அப்படி என்ன ஆகும், அது டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டோன்னா அப்படியே 100-200% வந்துருக்கா. அந்த மாதிரி கீழே மார்ஜின் வேணா கீழே இறக்கி வச்சு, சரி இப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு இந்த இமேஜ் வந்தாச்சு. இந்த இமேஜ் கிட்ட போனா ரொட்டேட் ஆகணும், அப்படியே ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரணும்னா கூட வர வைக்கலாம். எவ்வளவு ரொட்டேட் ஆகணுமோ அவ்வளோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். எப்படி வர வைக்கலாம் அப்படின்னா, ஐஎம்ஜி தானே இது, தனியா இருக்கிற ஐஎம்ஜி. அதனால என்ன பண்றேன்னா டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா மை இமேஜ்னு வச்சுப்பேன். இங்க ஸ்டைல்ல போயிட்டு மை இமேஜ் டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்சிஷன் டிரான்ஸ்ஃபார்ம்ல அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்கலாம்னா 4 செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே, நான் 1 இயர்ஸ் கொடுக்குறேன். இங்க போயிட்டு மை இமேஜ் மேல போயிட்டு ஐடி பேஸ் இல்லையா, ஹேஷ் கொடுக்கும். இங்கேயும் ஐடி பேஸ்னால ஹேஷ் கொடுக்கும். இங்க போயிட்டு ஓவர்ல போயிட்டு இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது அப்படியே என்ன பண்ண போறோம், ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் கொடுத்து எவ்வளோ டிகிரிஸ் வேணுமோ அவ்வளோ டிகிரிஸ் ஆட் பண்ணி, 30 டிகிரி வேணுமா, 120 டிகிரி வேணுமா, 90 டிகிரி வேணுமா, 90 டிகிரி 90 டிகிரி. ஓகே, இப்போ ரன் பண்ணீங்கன்னா இது மேலே போனால் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகுதா. அந்த டிரான்ஸ்பரண்டா இருந்தா, அந்த இமேஜ் டிரான்ஸ்பரண்டா இருந்தா என்ன இருக்கும் உங்களுக்கு, அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி அந்த ஸ்கொயர் வராது. ஓகேங்களா, டிரான்ஸ்பரண்டா இருந்தால் தெரிஞ்சிருக்காது. டிரான்ஸ்பரண்ட் இமேஜா மாற்றிக்கணும். ஓகேங்களா, டிரான்ஸ்பரண்ட் இமேஜா மாற்றுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அது எதுக்கு ஒரு டூல் இருக்கு, அந்த டூலை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் டிரான்ஸ்பரண்டா மாற்றிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ இங்கே ஸ்கேல் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வேகமாக பண்ணால் வேகமாக பண்ணிக்கலாம், ஸ்லோவாக பண்ணால் ஸ்லோவாக பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு நான் இப்போ நான் 1 இயர்ஸ் கொடுத்தது போல 0.5 0.50 இயர்ஸ் கொடுத்தேன்னா ஆகும், வேகமாக இருக்கும், ரொம்ப வேகமாக இருக்கும். சரிதா, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், பார்டர் அடிக்கலாம், என்னென்ன வேணாலும் டிரான்சிஷன்ல கொடுக்கலாம். இதுதான் கிடையாது,
ஸ்கேல் ரொட்டேஷன் தெரியுன்றக்க அது மாதிரி கொடுக்கும். பார்த்துக்கிடுங்க. ஒரு nav பார் கிரியேட் பண்ண, ஒரு டிவுக்குள்ளர டிவுக்கான தேவையானதெல்லாம் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிவுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், ஆக்சுவலா 4 இமேஜ், ஒவ்வொரு இமேஜா 4 டிவ் கிரியேட் பண்ணிருக்கோம். 4 டிவ்லையும் ஒரு இமேஜ் வச்சிருக்கோம். அந்த இமேஜோட டிரான்சிஷன் எஃபெக்டை ஆட் பண்ணியிருக்கோம். சார் டிரான்சிஷன்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கேல் பண்ணியிருக்கோம், ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மார்ஜின் அப்படி மேல கொஞ்சம் மேலே தூக்கணும்னா கூட, இப்போ இது இங்கே போறேன், அது கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கின மாதிரி வரணும்னா கூட வர வைக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், டிரான்சிஷன்ல போயிட்டு ரெண்டுமே கொடுக்கணும், டிரான்ஸ்ஃபார்மையும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும், ரெண்டு எஃபெக்டும் கொடுக்கலாம் ஒரே நேரம். 2 எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபார்மும் வரும், மார்ஜினும் மாறும், பேடிங் மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், என்ன வேணா மாற்றிக்கலாம். இப்போ கலரே மாற்றிங்கன்னா ஸ்லோ பல்ஸ்ன்னு மாறுது இல்லையா, உடனே மாறுது இல்லையா, அதுக்கு மேலே என்ன ஆகும், இது ஸ்லோவாக மாறும். ஓகே, அதுதான் டிரான்சிஷன் எஃபெக்ட். இப்போ நம்ம இதுக்கிட்ட போகிறோம், இது கிடையாது, இது இங்கே ஏதோ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போனால், இப்போ இது இமேஜ்ன்றதுனா வேற எதனா இருந்தால் டெக்ஸ்ட் ஏதோ பேராகிராஃப் ஹெட்டிங் இல்லாட்டி வேற எதனா பிடிச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மாற்றினா நாங்கள் உடனே மாறுது இல்லையா, அந்த மாதிரி மாறாமல் என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் மாதிரி அப்படியே பொறுமையாக மாறுற மாதிரி. சரியா, அது பார்த்து இது டிரான்சிஷன். நெக்ஸ்ட், ஸோ மெனு பாரில் ட்ராப் டவுன் சொல்லி கொடுத்துருக்கேன். மெனு பார் வச்சு டிரான்சிஷன் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்டாக பார்த்துக்கிட்டுங்க. ஸோ டிரான்சிஷன்லையும் அப்போ ஸ்கேல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே சென்டர்லேருந்து தான் ஸ்கேல் ஆகும். அது நீங்கள் மாற்றி விட்டுறலாம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே போனால் என்ன ஆகுதுன்னா சென்டர்லேருந்து தான் அது ஸ்கேல் ஆகுது. ஓகே, அதை மாற்றி விடலாம். மாற்றி விடுறதுன்னா என்ன அர்த்தம், இந்த காரணம் இருக்கும், இந்த காரணம் இருக்கும், இந்த காரணம் இருக்கும், இந்த காரணம் இருக்கும், மாற்றி விடலாம். மாற்றி விட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு அது அந்த பொசிஷன்லேருந்து ஸ்கேல் ஆக ஆரம்பிச்சு, இந்த இடத்துல இருந்து ஆகாமல் அங்கேருந்து வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால ஸ்கேல் பண்ணிக்க முடியும். சரியா, ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து அனிமேஷன் பார்க்கலாம். அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் அனிமேஷன் எதுக்கு, ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துப்போம், அந்த கண்டென்ட்டுக்கு வந்து அனிமேஷன் ஜஸ்ட் வந்து ஏதாவது அது ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி வைக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் மேலேருந்து கீழே இறங்க வைக்கலாம், இல்லை டிவையே கீழே இறங்க வைக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணும். சரிங்களா, இல்லை இமேஜ் கூட இருக்கு, வரும்போது இமேஜ் வந்து அப்படி வரணும். இப்போ பாருங்க, ஒரு ஹெடர் போட்டேன், ஹெடருக்குள்ள ஒரு nav போட்டேன், navக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா ஒரு img src ஈக்குவல் டு இமேஜஸ் csv லோகோ போட்டுறேன். விட் வேணா கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி கொடுத்துருக்கேன், ani.html. இது ரொம்ப குட்டியா இருக்கு, 10 வியூ கொடுத்துட்றேன். இது வந்துருக்கு, இது இப்படி வருது இல்லையா, அங்கே அப்படியே ஸ்லோவாக அனிமேட் ஆகும். ஓகே, டிரான்சிஷன் ஆகும்னா வரைக்கிறது வேற, மேலே போனால் தான் வரும், மேலே போனால் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஓகே, இல்லை இது மேலே போனால் இது தள்ளி கூட வைக்கலாம், இது மேலே போனால் இது கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னா கூட வைக்கலாம். டிரான்சிஷன் காட்டுற போகிறேன். ஸ்டைல் டேக் img டிரான்சிஷன் போட்டு என்ன பண்ண போகிறோம், தள்ளி வைக்க போகிறோம். மார்ஜின் தள்ளிடலாம், மார்ஜின் லெஃப்ட் கமா 0.5s. இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம்னா img கோலன் ஓவர், இங்கே என்ன பண்ணலாம்னா மார்ஜின் லெஃப்டில் போயிட்டு 20px கொடுத்துரு. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, அது மேலே போனால் என்ன ஆகும், தள்ளி வருதா, மேலே போனால் தள்ளி வரும். ஸோ இதெல்லாம் வந்து மார்ஜின். ஓகே, நான் இப்போ அனிமேட்டாக பண்ணேன். அனிமேட்னா என்ன நடக்கும் அப்படின்னா, டிரான்சிஷன் வந்து அது மேலே போகும்போது தான் அப்ளை ஆகும், ஆனால் அனிமேட் வந்து டிஃபால்ட்டாகவே அப்ளை ஆகும். சரியா, இப்போ எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த இமேஜ் இருக்கட்டும், அந்த இமேஜை வந்து வரும்போதே வந்து அப்படி நிற்கணும். இதை கமெண்ட் பண்ணிடுறேன், இப்போதைக்கு பிளாக் கமெண்ட்டாக பண்ணிட்டேன், வராது. ஓகே, மொத்தமாக கமெண்ட் பண்ணோன்னா பிளாக் கமெண்ட் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டுட்டு கீழே எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் ஸ்லாஷ் போடும். சரியா, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் தான் இருக்குது, இப்போ இமேஜ் தான் வச்சுருக்கோம், ஆனால் அனிமேட் ஆகாது. இந்த மாதிரி டிரான்சிஷன் ஆகாது. இப்போ அனிமேட் பண்ண போகிறேன். அனிமேட்னா என்னன்னா, முதல்ல வரும்போது என்ன ஆகும்னா அது அப்படியே ஒரு ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி வரணும், ஃபேட் அவுட் ஃபேட் இன் மாதிரி வரணும். சரியா, ஃபேட் இன் பண்ணலாம், ஃபேட் அவுட்டும் பண்ணலாம்.
இப்போ நமக்கு உள்ளே வரணும்னா ஃபேடிங் தான் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கோம், ஐஎம்ஜின்னு வச்சுருக்கேன். வேணா ஐடி வேணா வச்சுக்கோங்க. ஐடி ஈக்குவல் டு லோகோன்னு வச்சுக்கிறேன். இந்த லோகோவை தான் இங்கே அனிமேஷன் செட் பண்ண போகிறோம். லோகோ கொடுத்துட்டு அனிமேஷன் என்னெல்லாம் ஆப்ஷன் வச்சுருக்காங்க பாருங்க. அனிமேஷனுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அனிமேஷன் நேம் இருக்கும், அப்புறம் டியூரேஷன் இருக்கும், டைமிங் ஃபங்க்ஷன் இருக்கும், டிலே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஐட்டம் நினைக்கிறேன். ஓகேங்களா, பார்த்துக்கலாம். ஸோ அனிமேஷன் கொடுத்துட்டு கோலன் கொடுத்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அனிமேஷனுக்கு ஒரு பேர். அந்த பேரை தான் டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த பேரில் தான் இங்கே கீ ஃப்ரேம்ஸ் டிஃபைன் பண்ணணும், கீழே டிஃபைன் பண்ணணும். ஸோ என்ன இங்கே என்ன பேர் கொடுக்கணுமோ அந்த நேமில் தான் கீ ஃப்ரேம்ஸ் டிஃபைன் பண்ணணும். ஓகே, கீ ஃப்ரேம் அனிமேஷன் சொல்லுவோம். அனிமேஷன் இங்கே என்ன பண்ணணும், அனிமேஷனுக்கான பேர் நான் என்ன பண்ண போறேன்னா லோகோ ஃபேட் அப்படின்னு கொடுக்குறேன். பேர் வச்சுக்கணும், நம்மளா வைக்கிறது தான். சரியா, ஸ்பேஸ். அதுக்கு அடுத்தது என்ன கொடுக்கணும்னா எவ்வளோ நேரத்தில் இந்த அனிமேஷன் நடக்கணுன்றத கொடுக்கணும். சரியா, அதாவது அப்படிதான் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்துச்சு அப்படின்னா, அனிமேஷன் போடும் போதே வரும். நேமு, டியூரேஷன், டைமிங் ஃபங்க்ஷன். இப்போ நான் நேமும் டியூரேஷன் மட்டும் கொடுக்குறேன், டைமிங் ஃபங்க்ஷன் அப்புறம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து லோகோ ஃபேட் அப்படின்னு கொடுக்குறேன், 1s கொடுக்குறேன். இங்கே போயிட்டு என்ன பண்ணோம்னா ஃப்ரேம்ஸ் அட் கீ ஃப்ரேம்ஸ் @key frames இதான் அனிமேஷனை வந்து நேம் பண்ண முடியும். @key frames கொடுத்து அனிமேஷனோட பேர் லோகோ ஃபேட். ஓகேவா, அட்டு போட்டு லோகோ ஃபேடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் ஆரம்பிச்சுங்க. இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள 2 ஸ்டெப்பு சொன்னோம், எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும். நீங்க எத்தனை வேணா நடுவில் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 கண்ட்ரோல் பாயிண்ட் தான் போடுறேன். ஃப்ரம் எங்க ஆரம்பிக்கணும், அதே மாதிரி எங்க முடிக்கணும். இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல முடிக்கணும். அப்ப நல்லா கவனிச்சிங்க. டிஃபால்ட்டா உங்களோட அது நான் என்ன பண்ண ஃபேடிங் தானே பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா ஒப்பாசிட்டி வந்து 0 கொடுத்துருங்க. ஒப்பாசிட்டி வந்து 0 கொடுத்துருங்க. முடியும் போது எப்படி இருக்கணும், ஒப்பாசிட்டி ஃபுல்லா இருக்கணும். அதாவது இனிஷியலா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், முடியும் போது ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஒப்பாசிட்டி 0 இருந்து ஒப்பாசிட்டி 1 கொடுக்கும். ஸோ இப்போ போய் பாருங்க, ரன் பண்ணனா வரும்போது என்னாச்சு, அனிமேட் ஆகி வந்திருக்கா. ஸ்க்ரீன் வரும்போது அனிமேட் ஆகி வரும். சரியா, இது ஸ்லோவா கொடுத்தீங்கன்னா ஸ்லோவா வரும், 3s கொடுத்தீங்கன்னா இருக்கும் அப்படி ஸ்லோவா வந்து நிற்கும். இது மாதிரி வேற எதனா மேல இருந்து இந்த பக்கம் விழுந்து அப்படி நிக்கணும், டெக்ஸ்ட் நிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், அதையும் அனிமேட் பண்ணிக்கலாம். அதே ஹெடர்ல ஓகே, அதே ஹெடர்ல ஒரு டிவ் கிரியேட் பண்ணி இல்லை ஸ்பேன் கிரியேட் பண்ணி அதில் வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் போட்டுரும். இது கொடுத்துட்றேன். இப்போ அங்கே இருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட் என்ன ஆகுனா அப்படி மேலே இருந்து கீழே வந்து நிற்கணும், இல்லை லெஃப்ட்ல இருந்து வந்து நிற்கணும். எப்படி வேணா விட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்த லைன்ல போடுறதாலும் போட்டுக்கலாம், ஒரே லைன்ல போடுறதாலும் போட்டுக்கலாம். சரி, நான் இப்படியே போடுறேன். இப்போ கீழே வரும். இப்போ இந்த சிஎஸ்சி கம்ப்யூட்டர் வந்து ரைட் சைட்லேருந்து வந்து அப்படி நிற்கணும், ரைட் சைட்லேருந்து வந்து நிற்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதோட டிவுக்கு ஒரு பேர் லோகோ டெக்ஸ்ட்னு கொடுத்துட்றேன். இங்கே என்ன பண்ணலாம்னா ஆஷ் லோகோ டெக்ஸ்ட், அதுக்கும் அனிமேஷன் செட் பண்ண போகிறோம். அனிமேஷன் செட் பண்ணுறது இனிஷியலாக எங்கே வந்து நிற்கிங்க தான் நிற்கிறதே இருக்கட்டும். அனிமேஷன் போட்டு நேம் என்ன பண்ணலாம், மூவ் லோகோ டெக்ஸ்ட். மூவ் லோகோ டெக்ஸ்ட் எவ்வளோ நேரத்தில் மூவ் ஆகும், வேகமாக மூவ் ஆகும்னா 2s கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், அகைன் @key frames மூவ் லோகோ டெக்ஸ்ட், மூவ் லோகோ டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதில் ஃப்ரம் டேக்கும் டூ டேக். ஃப்ரம்லேயே எத்தனை வேணா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம், எத்தனை வேணா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ரம்ல போயிட்டு என்ன பண்ண போறேன்னா எந்த இடத்துல மூவ் பண்ணி எங்கேருந்து வைக்க போறேன். ஸோ அந்த ரைட் சைட்லேருந்து இந்த பக்கம் வரணும். ஸோ மார்ஜின் ஐஃபன் லெஃப்ட்டை வந்து 50 VH கொடுத்துட்டேன்.
ஓகே, முடியும் போது மார்ஜின் வந்து சாதாரணமா இருக்கும். மார்ஜின் ஐஃபன் லெஃப்ட் வந்து 0க்கு வந்து. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அப்படி வந்து நிற்குதா, 50 வந்து நிற்குது. இதே 100 VH கொடுத்துருந்தேன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு, அப்படி வந்து நிற்கும். ஓகேங்களா, இதுலேயே நிறைய விஷயம் இருக்கு. இப்போ 2 years கொடுத்துருக்கேன், 50 VH கொடுக்குறேன். இப்போ இங்கேருந்து அப்படி நிற்குது இல்லையா, ஸ்லோவா வரணுமா வேகமா வரணுமா, ஸ்லோவா வந்து வேகமா முடியணுமா, வேகமா வந்து ஸ்லோவா முடியணுமான்றதுதான் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு எங்க கொடுக்கணும் அப்படின்னா, அதுதான் அந்த டிரான்சிஷனோட டைமிங். இங்க போயிட்டு லீனியர் அப்படின்னு கொடுக்குறேன். எதுக்கு, லோகோ டெக்ஸ்ட்டுக்கு. லோகோ டெக்ஸ்ட்டுக்கு வந்து லீனியர்னு கொடுக்குது. இப்போ என்ன ஆகும்னா ஒரே மாதிரி வந்து நிற்குதா, ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி வந்து நிற்கும். இது லீனியர். ஓகே, லீனியர். இன்னொன்று வந்து ஈஸின். இது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது ஸ்லோவா ஆரம்பிக்கும், முடியும் போது வேகமா முடிக்கும். ஈஸ் அவுட் கொடுத்தேன்னா முடியும் போது ஸ்லோவா முடியும். இந்த மாதிரி வந்து நிற்கும். சரியா, டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே மாதிரி தான். அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. எதெல்லாம் போட முடியுன்றது புக்ல வரும். சில அட்ரிபியூட்ஸ்லாம் போட முடியாது. எதெல்லாம் போட முடியுமோ அந்த அட்ரிபியூட்ஸ் மட்டும் ஒரு டேபிள் மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அவ்வளோலாம் எடுக்க முடியாது, எல்லாத்தையெல்லாம் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா, இது ஒரு சின்ன டியூரேஷனில் தான் நம்ம பண்ணுறோம். மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் எவ்வளோ விஷயத்த நம்ம கவர் பண்ண முடியும் புக்கில் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இப்படி தான் அது ஃப்ளஷ் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். சரியா, இது வந்து அனிமேஷன். தானாக வந்துட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வருது, அந்த ஆப்ஜெக்ட் அப்படி ரொட்டேட் ஆகி நிற்கணும்னா கூட நிற்க வைக்கலாம். ஓகேவா, ரொட்டேட் ஆகிட்டு நிற்கிறாங்கன்னா கூட நிற்க வைக்கலாம். அது ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அப்படி நிற்கணும் அப்படின்னா கூட நிற்க வைக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான். ஓகே, அனிமேஷனில் எந்த ஆட்ரிபியூட்டை மாற்ற போகிறோம்ன்றதை ஃப்ரம்ல கொடுக்கணும், டூவில் கொடுக்கணும். ஃப்ரம்மையும் டூவையும் 2 தான் கொடுக்க முடியுமானா நடுவில் கூட ஆட் பண்ணிக்கலாம். 25%, 50%, 70% அப்படின்னு ஆட் பண்ணிட்டா 25% இந்த மாதிரி நடக்கும், 50% இந்த மாதிரி நடக்கும், 75% இந்த மாதிரி நடக்கும். அதாவது எது, அந்த 2 years கொடுத்துருக்கோன்னா அந்த 2 yearsல 25% பொசிஷன்ல என்ன நடக்கணும், 50% பொசிஷன்ல என்ன நடக்கணும், 60% என்ன நடக்கணும், இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் நம்மளால, அதில் வந்து டைம் ஃப்ரேமை செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டைம் ஃப்ரேமை செட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்தது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹவு டு இதெல்லாம் போடுறோம் இல்லையா, இங்கே டேட்டாவை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஏதோ கண்டென்ட் போட போகிறோம். அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி எல்லாமே ஒரே ஸ்டேஜில் போட மாட்டோம், அப்படியே ஸ்பிட் பண்ணி தான் போடுவோம். அந்த மாதிரி போட்டால் தானே ஹைலைட்டடாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு இமேஜ் வரணும், இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் வரணும், கீழே ஒரு இமேஜ் கண்டென்ட் வரணும், அதுக்கப்புறம் இமேஜ் மாதிரி ஏதோ அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எப்படி அரேஞ்ச்மெண்ட்டாக மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். அது பாக்ஸ் மாடலில் மாற்றினா ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு HTML ஃபைலில் நிறைய ஃபீச்சர் வந்துருச்சு. அதனால அந்த பழைய டைப் விட்டுறேன், எடுக்க போகிறதில்ல. புது டைப்லேயே நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். சரிங்களா, காலம்ஸ்னே இருக்குது, ஃப்ளெக்ஸ் இருக்குது. 2 விதமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒரு காலம் ஆட்ரிபியூட்டு, இன்னொன்று ஃப்ளெக்ஸ் ஆட்ரிபியூட். இந்த காலம் ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃப்ளெக்ஸ் ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா, ஓகே. இங்கே போயிட்டு இதே வெளியே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த செக்ஷனில் வந்துட்டு காலம்ஸ் வந்து நம்ம பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, ஃப்ளெக்ஸ் பார்த்துருவோம். காலம்ஸ் என்ன பண்ணுறது, ஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டிவ் போட்டுக்கிறேன். அந்த டிவுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கண்டென்ட் உள்ளே போட்டு காமிக்க போகிறேன். சரிங்களா, ஓகே. இந்த டிவுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். டெயில் டேக்ல போயிட்டு மேலே வந்து மை ஃப்ளெக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஆஷ் மை ஃப்ளெக்ஸ். அந்த ஆஷ் மை ஃப்ளெக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்பிளே நம்ம என்னெல்லாம் போட்டோம் இருக்கு பாருங்க, இமேஜ் பிளாக்லாம் போட்டோம்ல, அதில் ஃப்ளெக்ஸ் போடும். த்ரெட் இருக்கு, ஃப்ளெக்ஸ் இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண போறோம். இது தான் ஃப்ளெக்ஸ். வெறும் ஃப்ளெக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு ஐடி ஈக்குவல் டு மை ஃப்ளெக்ஸ்.
இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், மல்டிபிள் டிவ்ஸ் ஆட் பண்ணி ஒவ்வொரு டிவ்லையும் சம் கண்டென்ட் ஆட் பண்ணி இப்போதைக்கு 3 ஃபிளெக்ஸ் ஆட் பண்றேன். 3 ஃபிளெக்ஸ் ஆட் பண்ணி சரி, இந்த 3 கண்டென்ட் 3த்துலயும் ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் ஆட் பண்ணி விட்டுருவோம். அது எப்படி வந்து விசிபிளா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளெக்ஸ்ல வந்து இந்த பேராகிராஃப் எடுத்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கால் அதுக்கு அடுத்ததுல வந்துட்டு ஹெட்டிங்லாம் நீங்க ஆட் பண்ணுங்க. நான் அப்படியே டம்மியா போடுறேன். இங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, இப்ப 3 காலமும் கரெக்டா பிரிஞ்சிச்சா. இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம அலைன் பண்ணி இதெல்லாம் ஒரே ஸ்டைல இருக்கணுமா வேற வேற ஸ்டைல இருக்கணுமான்றது பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு கலர்ல ஒரு ஸ்டைல்ல வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்க தனித்தனியா தான் கொடுத்துருங்க. இல்ல எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட்டு வெறும் கலர் மட்டும் தான் மாறும்னா காமனா உடனே கொடுத்துடலாம். காமனா என்ன பண்ணா ஃபிளெக்ஸ் காலம் போட்டுக்கிறேன். கிளாஸ்ல கிரியேட் பண்றேன். நானா கிரியேட் பண்ற நேம் சரிங்களா. இதுல போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே ஈவனா ஃபிளெக்ஸ் வரணும். ஈவன் சைஸ்ல வரணும் வர வச்சுக்கலாம். இல்ல ஒவ்வொன்றும் ஒரு சைஸ்ல வரணும் வர வைக்கலாம். சம் கேஸ் அப்படி வேணும்னு நினைச்சா என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி காலம்ஸ் போட கிளாஸ்ல போடாது. அப்ப நான் ஆஷ் காலம் 1 காலம் 2 கொடுத்துறேன். கால் 1 வச்சு கால் 1ஓட விட் வந்து நம்ம எவ்வளவு வேணும் அப்படின்னு நம்மளே செட் பண்ணிக்கலாம். அதுல போய் விட்னு போடக்கூடாது, ஃபிளெக்ஸ்ன்னு போடணும். ஃபிளெக்ஸ் கோலன் 25%. 25% கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கால் 1 அசைன் பண்றது இல்லையா, அதனால வரல. ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வந்து இங்க போய் ஐடி ஈக்குவல் டு கால் 1 அப்படின்னு கொடுத்து இப்ப ரன் பண்ண என்ன ஆகுது, அது 25% வருது. இது வந்து அதிகமா வருது சரிங்களா. எவ்வளவு கொடுத்தேன், 25% கொடுத்தேன். விடபிள்யூ கொடுத்தா பார்க்கலாம், பிரிக்கலாம், எல்லாத்தையும் ஈவனா பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ கால் 1 கால் 2 அதோட ஃபிளெக்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணலாம்னா இது வந்து கொஞ்சம் நடுவில் இருக்கிறது அதிகமாக வச்சு அது 50% வச்சு. அடுத்தது கால் 3 கொடுத்துட்டு அதோட ஃபிளெக்ஸ் வந்து கோலம் கொடுத்து 25 விடபிள்யூ. இப்போ இதுக்கெல்லாம் பேர் கொடுக்கணும் கீழே. இதுக்கு ஒரு பேர் வந்து என்னன்னா ஐடி ஈக்குவல் டு ஆஷ் கால் 2. இதோட இதில் போயிட்டு ஐடி ஈக்குவல் டு ஆஷ் கால் 3. ரெப்ரெஸ் பண்ணீங்கன்னா வரல, என்ன வரலன்னு பார்க்கலாம். என்ன தப்பு பண்ணிருக்குன்னு பார்ப்போம். காலம் 1 காலம் 2 ஃபிளெக்ஸ் வந்து 25% கொடுத்துருக்கேன். இப்பதான் கொடுத்துருக்கேன் கலரை மாற்றி காட்டலாம். அப்ளை ஆகுதுன்னு தெரியல. பேக்ரவுண்ட் ஐக்கன் கலர் வந்து இதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்றேன். இதுக்கு வேற ஒரு கலர் கொடுப்பேன். பார்க்கலாம், ஒன்று மட்டும் தான் அப்ளை ஆயிருக்கு, மற்றதுக்கெல்லாம் அப்ளை ஆகும். அப்போ என்ன தப்புன்னு பார்க்கலாம். இங்க ஏதாவது தப்பு இருக்கா, அது பாருங்க தப்பு இங்கதான். இங்க போய் ஆஷ் கொடுத்துச்சு. டிஃபைன் பண்ற ஸ்டைல் டிஃபைன் பண்றது தான் ஆஷ். கரெக்டா வந்திருக்கா. இது 25, இது 50, இது இன்பிட்வீன் கேப் வேணும்னு நினைச்சா நம்ம தான் ஆட் பண்ணி. சப்போஸ் அப்ப கேப் ஆட் பண்றதா என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒரு பர்சன்ட் இதுல என்ன பண்ணுங்க குறைச்சிருங்க. ஓகே, எல்லாத்துலயும் ஒரு பர்சன்ட குறைச்சிடுறேன். குறைச்சிட்டு இதை வந்து ஃபிளெக்ஸ்ல போய் கேப் ஆட் பண்ணி கேப்புக்கு கேப்னு கொடுத்துட்டு கேப்பா காலம் கேப்பா பார்க்கலாம் கேப். ஸோ அது இதுக்கு நடுவில் கேப் ஆட். இதுலயும் என்ன பண்ணலாம்னா பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் ஆட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 1 வியூ கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க, இது அட்ஜஸ்ட் ஆகுது. கேப் இருக்கா, எல்லாத்துலயுமே பேடிங் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. பேடிங் கோலன் 1 வியூ விடபிள்யூ அகைன் பேடிங் கோலன் 1 விடபிள்யூ. ஸோ இப்போ எல்லாத்துலயும் கேப் ஆட் ஆயிடுச்சு.
டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் மாற்றணும்னு நினச்சா இது பாருங்களேன். சில இதெல்லாம் வந்து இப்போ இது எதெல்லாம் காமனாக இருக்கோ காமனாக கூட வெளியே போட்டுருக்கோம். ஏன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட் ஹைஃபன் அலைன் கொடுத்து ஜஸ்டிஃபை கொடுத்துறேன். எல்லாத்துலேயுமே ஜஸ்டிஃபை ஆட் பண்ணிடுறேன். ரன் பண்ண ஆகும். அதெல்லாம் ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. அதுக்குள்ளார ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா இங்கே போயிட்டு ஹெட்டிங் போடுறேன். அங்கே ஒரு H1 டேக் போட்டு HTML5 அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல போயிட்டு H1 போட்டு YHTML அப்படின்னு போடுறேன். அடுத்தது வந்து H1 டேக் கொடுத்து H1 டேக் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம காலம்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்னொரு காலம் போட்டால் என்ன ஆகும்னா கீழே தான் வரும், இடம் பத்தாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டோம், 100% பிரிச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த காலத்தை ஆட் பண்ணும். நம்ம கேப்ஸ் ஆட் பண்ணியாச்சு, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஆகும். சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் பார்டர் கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம், எல்லாம் உங்களுக்கு சாய்ஸ். பார்டர் ரேடியஸ், அண்டர்லைனு, ஷேடோ கூட கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கும் ஷேடோ இருக்குது, பாக்ஸுக்கும் ஷேடோ இருக்குது, ஷேடோ ஆப்ஷன்ஸ். ஓகே, ஷேடோ ஆட் பண்ணால் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு காலமாக 3 காலமாக பிரிச்சிருக்கும். இந்த இமேஜ்லாம் கேலரியாக போடுறோம் இல்லையா, அப்போ வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அதுவே பிரிச்சுக்கும். இடம் பார்த்தீங்கன்னா அதுவே கீழே வந்து. இல்லைன்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாக்ஸ் மாடலில் போயிட்டு ஃப்ளோட் லெஃப்ட் கொடுங்க, ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, ஃப்ளோட்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கும், லெஃப்ட் அட்ரிபியூட், ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் சென்டர்னு இருக்கும். எப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதை விட இது பெட்டராக இருக்கும். ஃப்ளெக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ளெக்ஸை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் மல்டிபிள் காலம்ஸ் எல்லாம் பிரிச்சுக்கலாம். சப்போஸ் இதுக்குள்ளே இன்னொரு காலம் பிரிக்கணும்னு சொல்லலாம், இதுக்குள்ளேயும் ஃப்ளெக்ஸ் போட்டு நான் 2ஆக பிரிச்சு கூட 3ஆக பிரிச்சு கூட கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேவையானது எல்லாத்தையும் அங்கங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே மொத்தமாகவே மேலே கேப் வேணும்னா மேலே கேப் ஆகிக்கலாம். மேலே போயிட்டு பேடிங் 1 வியூ கொடுத்தோன்னா மேலே மொத்தமாக 1 வியூ கீழே வந்துடும். சரிதா, அந்த மாதிரி மொத்தமாக வந்துடும். சப்போஸ் அது ஒரு பேக்ரவுண்டில் கொடுத்தீங்கன்னா, எதாவது ஒரு பேக்ரவுண்டில் கொடுத்தீங்கன்னா மொத்த ஃப்ளெக்ஸில் இப்படி வரும். ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி காலம்ஸ் தான் பிரிச்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் டேட்டாவை மல்டிபிளாக பிரிச்சுக்கலாம். இது வந்து ஃப்ளெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். ஃப்ளெக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கேப் ஆட் பண்ணேன், அப்புறம் பேடிங் ஆட் பண்ணி கலர் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து எத்தனை காலம்ஸ் வரப்போதோ எல்லா ஈவன் காலம்ஸ் தான் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஒரு காலம் ஒரு சைஸாக இருந்தால் தனித்தனியாக அட்ரிபியூட் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், காலம் 1, காலம் 2, காலம் 3 3 அட்ரிபியூட் செட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு கலரு, ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு சைஸ், அது மட்டும் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை இங்கே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அது கரெக்டாக அந்த எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருச்சு. இது வந்து ஃப்ளெக்ஸ். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து காலம்ஸ். எப்படி நம்ம வந்து காலம்ஸாக இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கிறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கணுங்களா. ஃப்ளெக்ஸு காலம் ரெண்டுமே வந்து காலம்ஸ், அதாவது இந்த மாதிரி மல்டிபிளாக பிரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ பார்க்கலாம் காலம்ஸ் எப்படி பிரிக்கிறது. அது காலம்ல வந்து காலம் ஸ்பேன் இருக்கும். இதுல கூட இன்னும் நிறைய அட்ரிபியூட் இருக்கு. இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு நான் கொடுக்குறதுல வந்து சில அட்ரிபியூட் தான் உங்களுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, புக்ல இருக்கிற வரும்போது என்ன பண்ணணும், நீங்க எல்லா அட்ரிபியூட்ஸும் நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரியா, ஓகே. இப்போ காலம்ஸ் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்க அது கீழே போடுறேன். இப்போ இது ஒரு செக்ஷனை போட்ட மாதிரி அது ஒரு செக்ஷனா போட்டுக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிக்கலா தனியாக பிரிச்சிருக்கேன். அடுத்த ஆர்டிக்கலா போடுறேன், அதுக்குள்ள ஒரு செக்ஷன் பிரிக்கிறோம். அந்த செக்ஷனுக்குள்ள தான் இப்போ அந்த காலம்ஸை பிரிக்கிறோம். காலம்ஸை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அங்கே ஒரு ஹெட்டிங் போட்டுருக்கேன், சும்மா ஒரு ஹெடர் போட்டு ஓகே. இந்த ஹெடருக்குள்ளார ஒரு H1 டேக் கொடுக்குறேன், அதில் ஏதாவது ஒரு டேட்டாவை காப்பி பண்ணி கொடுக்கலாம். ஆடியோ வீடியோ இன்னும் பார்க்கவே இல்லையா, பார்க்கணும். ஓகே, இதில் போயிட்டு ஒரு டிவ் டேக் போட்டு அந்த டிவ் டேக்குள்ளார அவுட் கண்டென்ட்டை போட்டுக்கலாம். என்ன கண்டென்ட்னா இந்த கண்டென்ட்டை போட்டுக்கலாம். நிறைய இருக்கும், டேட்டா நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா காலம்ஸாக பிரிக்க போகிறோம். வேர்ட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களா, காலம்ஸ் பிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி.
இது மாதிரி போட்டாச்சு. இதில் கீழே வந்துருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு இமேஜ் வேறு காப்பி பண்ணிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. என்ன எலமெண்ட்னு பார்க்கலாம். அதுக்குள்ள பாடி போட்டுருக்கேன். பாடிக்குள்ள ஏதோ ஒரு ஐஃப்ரேம் ஒன்று போட்டுருக்காங்க. ஐஃப்ரேம் தேவை வீடியோ யூசிங். ஓகே, இதே ஒரு இடத்துல வீடியோ யூசிங் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஐஃப்ரேம். ஓகே, ஐஃப்ரேம் அப்புறமா பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கண்டென்ட். இதை நம்ம காலம்ஸாக பிரிக்கிறது. எப்படி காலம்ஸாக பிரிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தனியாகவே ஆப்ஷன் இருக்கு. காலம் நேம் வச்சுருக்காங்க, காலம் கவுண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது இந்த டிவைடர் தான் போட போகிறோம். அதில் போய் என்ன பண்ணனா ஐடி ஈக்குவல் டு எம்சின்னு வச்சுருக்கேன், மல்டிபிள் காலம். மேலே போயிட்டு என்ன பண்ணலாம்னா எம்சின்றது ஐடி, இங்கே போயிட்டு ஆஷ் எம்சி போட்டு எம்சியில் போயிட்டு காலம் ஐஃபன் கவுண்ட். காலம் கவுண்ட்டில் போய் என்ன பண்ணுறேன்னா 3ன்னு கொடுத்தேன். காலம் கவுண்ட் வந்து 3 கொடுத்தேன். இப்போ போய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு 3 காலமாக பிரிஞ்சிருச்சு. டேட்டா 3 காலமாக பிரிஞ்சிருக்கா? அது மாதிரியே பிரிஞ்சிடும். இடம் பார்த்தீங்கன்னா அது ஹைட் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டு, நீங்கள் இங்கே ஹைட் செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதை என்ன பண்ணோம், அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணி. ஸோ இப்போ இது போட்டாச்சு. வேறு என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் டைப் அலைன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கண்டென்ட் வந்து அரேஞ்சாக இருக்கும். இன் பிட்வீனில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்லாம் வந்து இங்கே கேப் தான் ஆட் பண்ணுறோம். ஆனால் இங்கெல்லாம் பாருங்க, இங்கே இதெல்லாம் ஆட் பண்ண முடியும். என்ன ஆட் பண்ண முடியும்னா ரூல்ஸ் ஆட் பண்ண முடியும். ரூல்ஸ்னா என்ன அப்படின்னா, ரூலர் மாதிரி ஆட் பண்ணலாம். ஐஃபன் ரூல்னே இருக்கும். ரூலோட கலர் மாற்றலாம், ரூலோட கலர் மாற்றலாம், ரூல் ஸ்டைல் மாற்றலாம், ரூல் வித்து மாற்றலாம், எல்லாமே மாற்றலாம். காமன் ரூல்னா ரூல் கொடுத்து என்ன ரூல் வேணும் சரிங்களா, எவ்வளோ திக்னஸாக வேணும்னு கொடுக்கலாம். இப்போ நான் 2px கொடுக்குறேன். 2px கொடுத்து சாலிட் கொடுத்து ரெட்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும், அங்கே ரூல் வந்துருக்கா நடுவில், அந்த ரூல் தான் லைன்ஸ் தான் இல்லை, அதோட திக்னஸ் மாற்றிக்கலாம், அதோட ஸ்டைலும் மாற்றிக்கலாம், காலம்ஸும் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிளா. ஆனால் இது என்னன்னா ஒரே கண்டென்ட்டோட கண்டினியூவேஷன், நியூஸ் பேப்பர் மாதிரி வரும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வேற, அது வேற, அது வேற. இது அப்படி கிடையாது. ஒரே கண்டென்ட்டை யூ ஆர் ஸ்பிளிட்டிங் இன்டு மல்டிபிள் காலம்ஸ், அவ்வளோதான். சரியா? அந்த மாதிரி பிரிக்கிறது. இதையே நீங்க அங்கங்க பேராகிராஃப் ஆட் பண்ணிட்டா வரும் அழகா. சரிங்களா? நடுவு இங்க ஒரு பேராகிராஃப், இந்த ஒரு பேராகிராஃப் போட்டுருந்தேன்னா இது ஒரு பேராகிராஃப் போட்டேன், இது ஒரு பேராகிராஃப் போட்டேன், இன்னொரு பேராகிராஃப் இதை போட்டு அதுவும் போட்டேன்னா உங்களுக்கு பேராகிராஃப் அது மேலே கொடுத்தோம்னா கீழே இங்க இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு இது ஒரு பேராகிராஃப், அகைன் ஒரு பேராகிராஃப் ஆரம்பிச்சுட்டு இந்த 2 லைனுக்கு ஒரு பேராகிராஃப், அப்போ இது ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கிறேன், மல்டிபிளா போடுறேன், அகைன் ஒரு பேராகிராஃப். இந்த மாதிரி போட்டோம்னா அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஆனால் இப்படியே கண்டினியூஷனா நியூஸ் பேப்பர் மாதிரி வர்றது மட்டும்தான் இதுல. ஓகே, காலம் கேப் வேணுமா, அதிகமா வேணும்னு நினைக்கிறீங்களா, ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்னா காலம் ஐஃபன் ரூல் போனீங்கன்னா ரூல் கேப் ஐஃபன் கேப் காலம் கேப். காலம் கேப்ல 2b கொடுத்தோன்னா 2% ஆஃப் வித். அப்போ கொஞ்சம் கேப் கழிச்சலி வரும். ஓகேயா? இது சாலிடுக்கு மேல டேஷ். ஓகே, என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம், அது என்னென்ன ஸ்டைல் இருக்குன்னு பார்த்து அதையும் கரெக்டாக ஆட் பண்ணி. ஓகே, இந்த மாதிரி காலம்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் என்ன, அது மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு. காலம் போட்டிங்கனாலே காமிக்கும். காலம் போட்டால் காமிக்கிறே, ஃபில் இருக்கு, கவுண்ட் இருக்கு, கேப் இருக்கு, இதெல்லாம் போட்டு பார்த்து. சரியா?
ஓகே. ஸோ இது வந்து காலம்ஸா எப்படி மல்டிபிள் காலம்ஸா எப்படி பிரிக்கிறதுன்னு போட்டுருக்கோம். ஃப்ளெக்ஸ் எப்படி மல்டிபிள் காலம்ஸை டிஸ்பிளே பண்ணுறது ரெண்டுமே. ஃப்ளெக்ஸும் வந்து ஃப்ளெக்ஸும் காலம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் வித்தியாசம் இருக்குது. எப்படி அப்ளை பண்ணுறதோ, எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க அதை அப்ளை பண்ணுங்க. அடுத்து பார்க்க போகிறது ஆடியோ வீடியோ. இங்கே போயிட்டு அடுத்த ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடியோ வீடியோஸும் கொண்டு வரோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கேயே அதே மாதிரி ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து முதல்ல ஒரு ஆடியோ ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு HTML டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஏர்லியர் கிடையாது. இப்போ வந்து HTML ஆடியோ வீடியோ ஆட் பண்ணுறதுக்கான டேக்ஸ் இருக்குது. ஆடியோன்னு தனியாக ஒரு டேக் இருக்குது, வீடியோன்னு தனியாக டேக் இருக்குது. இந்த 2 டேக் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஆடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோவில் 2 டைப் வச்சுருக்காங்க பாருங்க ஆட் பண்ணுறதுல. இந்த இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஆடியோ வந்து சோர்ஸ் ஈக்குவல் டு ஃபைல் நேம் கொடுத்துட்டா போதும், ஆடியோ வந்துடும். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஈக்குவல் டு 2 சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ தனியாக கொடுத்துட்டு சோர்ஸ் 2 தனியாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சம் கேஸ் இப்போ MP3 ஃபைல் பிளே ஆக முடியல அந்த டிவைஸில் அப்படின்னா ஓஜிஜி எடுத்துக்கும். ஓகேங்களா, ஓஜிஜி ஃபைல் எடுத்துக்கும். இல்லை வேற ஃபைல் வேணுமா வேற ஃபைல் போட்டுக்கலாம். அதாவது இந்த ஃபைல் பிளே ஆக முடியலன்னா அது எடுத்துக்கும், அது இல்லைன்னா இது எடுத்துக்கும். அந்த மாதிரி சரியா. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ரெண்டுமே ஒர்க் ஆகணும், ரெண்டுமே ஒர்க் ஆகாது. ஒன்று ஒர்க் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒர்க் ஆகாது, ஒன்று ஒர்க் ஆகலைன்னா தான் அடுத்தது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதே தான் பிக்சர் கேஸும். ஓகேங்களா, பிக்சர்ஸ்ல கூட நான் போடல, பிக்சர்ஸ் இன்னும் போட்டு காமிக்கல, அதையும் போட்டு காமிச்சு. இமேஜ் டேக் தான் போட்டுருக்கோம், பிக்சர் டேக் போடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பிக்சர் டேக் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, இல்லை இங்கே நடுவில் பிக்சர் டேக் கொண்டு வந்து எங்கேயாவது இருக்கும். ஸோ இமேஜ் முதல்ல ஒன்று செய்யலாம். இந்த இடத்துல வீடியோ ப்ளே பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு இமேஜ் கொண்டு வரலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கே பிக்சர் டேக்னே இருக்கு, அதனால பிக்சர் இங்கே கொண்டு வந்துருவோம். இந்த இடத்துல வேணா வீடியோ கொண்டு வந்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வீடியோ வரணும், அதுக்கப்புறம் தான் அது வரணுன்ற மாதிரி வச்சுருக்கேன். மேலே வச்சு மேலே லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இதில் கண்டென்ட் தான் போட்டிருக்கோம், HTML கொடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல ஒரு வீடியோவை ப்ளே பண்ணும். ஸோ அதை என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணி இதில் வேணா போட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க அதிகமாக இருக்கும் கண்டென்ட், இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு வீடியோவையும் ப்ளே பண்ணலாம், வீடியோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு என்ன டேக்னா வீடியோ டேக், வீடியோ டேக், வீடியோ டேக்குள்ள சோர்ஸ், சோர்ஸ்குள்ள எஸ்ஆர்சி. ஓகே, சோர்ஸ்குள்ள எஸ்ஆர்சி, எஸ்ஆர்சிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீடியோஸை ப்ளே பண்ணிக்கலாம். சரியா, வீடியோ மறந்துட்டேன், வீடியோ எங்கேயோ வச்சுருக்கேன். வெளியவே போட்டுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம், CSV.mp4. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபார்மேட் சொல்லணும்னா சொல்லலாம், அப்படி வேண்டாம்னா டைரெக்டாக அப்படியே விட்டுடலாம். கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ்னா என்னன்னா, அந்த இதெல்லாம் வரும் இல்லையா, வீடியோ கண்ட்ரோல்ஸ். ஓகே, வீடியோ கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, வீடியோ வந்து பெருசாக வருது இல்லையா. இது சின்னதாக்கணும்னா சின்னது பண்ணிக்கலாம். நீங்கள் சின்னது பண்ணுறது இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டைலில் கொடுக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, இல்லையா, வீடியோவில் விட் இருக்கு, விட் கொடுக்கறது இல்லாமல் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுக்கும், ஆட்டோ பிளே கொடுத்துட்றேன்.
இங்கே வந்து டைப் ஈக்குவல் டு வீடியோ பார் MP4 என்ன ஃபார்மேட்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். விட்டு கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த ஏன்னு பார்க்கலாம், இது கூட பார்க்கலாம். விட்டு ஈக்குவல் டு T20 PS ஃபுல்லாக வருது. இது இருக்கே தப்பா, ஏன் தப்பா வருது பார்க்கலாம். சரிங்க, அந்த ஃப்ளெக்ஸ்லேருந்து எடுத்து வெளியே கொடுத்து பார்க்கலாம். பிளாகெட் பார்க்கலாம். ஆர்டிக்கல் ஓகே, வீடியோ ஓகே, சோர்ஸ் ஓகே, டைப் ஓகே, வித் ஓகே, ஹைட் ஓகே. ஆட்டோ பிளே கூட ஒர்க் ஆகல. ஆட்டோ பிளே கொடுத்துருக்கேன், கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் நாளைக்கு பார்த்துனாங்க சரிங்களா. வீடியோவை அதே மாதிரி ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. வீடியோ ஆடியோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனை செக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஆட்டோ பிளே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஆட்டோ ப்ளே பண்ணிங்கன்னா சவுண்ட் வராது. கூகுள் வந்து அதை கட் பண்ணுவாங்க சரிங்களா. ஆட்டோ ப்ளே பண்ணிங்கன்னா சவுண்ட் வராது, மியூட்டோட தான் வரும். நீங்கள் எதை என்ன பண்ணணும், அன்மியூட் பண்ணிக்கணும் சரியா. ஆட்டோ ப்ளே பண்ணால் மட்டும். ஆட்டோ ப்ளே கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணலாம்னா சவுண்டு அன்மியூட் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறதுல அதை நீங்களா போய் ஆன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஆட்டோ ப்ளே பண்ண மட்டும் அன்மியூட்டில் தான் இருக்கும், சரி மியூட்டில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பேசிக் எலிமெண்ட்ஸ் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக யூசர் இன்டர்ஃபேஸ், நம்ம ஒரு வெப்பேஜில் இருக்கிற இன்ட்ராக்ஷன் வரணும் இல்லையா. இன்ட்ராக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், யூசர் வந்து இன்ட்ராக்டிவ் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா. இன்ட்ராக்டிவ் காம்பனன்ட்ஸ்னா என்ன, யூசர் கிட்ட டேட்டா இன்புட் வாங்குறது ஓகேங்களா, அதில் கண்ட்ரோல் பண்ணுறதுல யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுல பேஜோட, அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அது அந்த எலிமெண்ட்ஸ்லாம் எங்கே எப்படி ஆட் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன மாதிரிலாம் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா அதே தான் லாஜிக்கு. அதுக்குள்ள ஒவ்வொரு ஃபார்ம் எலிமெண்ட்ஸாக போடுவோம். ஒரு டிவ் டேக் போட்டுவிட்டேன். டிவ் டேக் உள்ளார ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லேபிள் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. இந்த லேபிள் எலிமெண்ட் யாருக்கு, ஃபார் யாருக்கான லேபிள், அது என்ன வரணும். சப்போஸ் இப்போ நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் வச்சு, அதுக்கப்புறம் கீழே இன்புட் எலிமெண்ட் டைப் ஈக்குவல் டு என்ன மாதிரிலாம் டைப்ஸ் இன்புட் வாங்கலான்ட்டு டெக்ஸ்ட் இன்புட் வாங்கிட்டேன். இதில் போயிட்டு ஐடி ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு ரெண்டு இருக்கு, ஐடி ஒன்று நேம் ஒன்று. ஐடி வந்து ஸ்கிரிப்டுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன், சிஎஸ்எஸ்ல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஐடி யூஸ் பண்ணிருக்கேன் சரியா. அதே வந்து நேம்னு ஒன்று இருக்கு. நேம் வந்து என்னதுன்னா சர்வருக்கு அனுப்புறது, அதாவது இங்கே நீங்கள் சப்மிட் பண்ணுற புஷ் பண்ணுற டேட்டாலாம் சர்வருக்கு போகும். அந்த சர்வர் ப்ராசஸில் என்ன போகும், நேம் எதுக்கெல்லாம் நேம் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டா மட்டும் தான் போகும். நேம் பண்ணாத டேட்டாலாம் சர்வருக்கு போகவே போகாது ஓகே. அதாவது இனிஷியலாக இங்கே ஒரு ஃபார்ம் டேக் கொடுப்போம், அந்த ஃபார்ம் டேக்குள்ளே தான் எல்லா எலமெண்ட்ஸும் ப்ளேஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்ம் டேக்கு உள்ளே இருக்கிறது தான் எல்லா எலமெண்ட்ஸும் ப்ளேஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே இருக்கிற டேட்டா மட்டும் தான் சர்வருக்கு சப்மிட் ஆகும். ஃபார்முக்கு வெளியே இருக்கிறது சர்வருக்கு சப்மிட் ஆகாது சரிங்களா. ஓகே, இப்போ டிவ் டேக்குள்ள லேபிள் டேக் போட்டோம், லேபிளுக்குள்ள ஃபார் யாருக்கான லேபிள், நேம்கான லேபிள் ஓகே. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இங்கே இன்புட் டைப் கொடுத்துருவோம். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அங்கே போய் பாருங்க,
ஃபார்ம் டாட் எஸ்டிஆ. ஸோ நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் வந்துச்சு, பக்கத்தில் ஒரு இன்புட் வாங்க, யூசர் வந்து அங்கே டைப் பண்ண முடியும். சரியா? இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஸ்டைலிங்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. சரிங்களா? மேலே ஸ்டைலிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டைலிங் எல்லாம் அப்படியே அப்ளை ஆகும். ஓகே, என்னென்ன ஸ்டைலிங் எல்லாம் கொடுக்க போறீங்களோ அவ்வளோ நீங்கள், இது ஒரு டைப் ஆஃப் எலமெண்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு டிவ் போட்டுக்கலாம். இந்த டிவ்ல வந்துட்டு இப்போ இங்கேயே வந்து சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு ஐக்கன் போட்டிருப்பாங்க, ஐக்கன் பக்கத்துல இன்புட் வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லேபிளே போட்டுக்க மாட்டாங்க. லேபிளே போடாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதே நேம் வந்து யூசர் நேம் டைப் பண்ற மாதிரி வைக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு ஐக்கன் இருக்கும், பக்கத்துல யூசர் நேம் வாங்குற மாதிரி. அந்த மாதிரி போடுறது இருந்தால் எப்படி போடுறது அப்படின்னா அதுவும் பண்ணலாம். அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு ஐக்கன் எடுத்துக்கணும். அதெல்லாம் நீங்க முன்னாடி இமேஜா போட்டுருந்தோம், இல்லை எஸ்விஜியா போட்டிருந்தோம். இப்போ என்ன ஆச்சு இல்லைன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிகோட் கேரக்டர் இருக்கு, அதை எடுத்துக்கணும். ஒன்று யூனிகோட் கேரக்டர் வந்து எடுத்துக்கணும். எமோஜிஸ்லாம் கூட எடுக்கலாம், HTML எமோஜிஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எமோஜிஸ் எல்லா எமோஜிஸ்க்கும் ஒரு யூனிகோட் கேரக்டர் இருக்கு. அந்த யூனிகோட் கேரக்டர் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் போயிட்டு நீங்கள் யூனிகோட் எமோஜிஸ்ன்னு போடுங்க. ஸோ இதில் போனீங்கன்னா யூனிகோட் இந்த சைட்ல போனீங்கன்னா எல்லா எமோஜிக்கும் ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க. எந்தெந்த எமோஜிக்கு என்னென்ன யூனிகோட் கேரக்டர் இருக்கும். இந்த யூனிகோட் கேரக்டர் காப்பி பண்ணி நம்ம HTML போட்டாலே அந்த எமோஜிஸ் அங்கங்க வந்துடும். சரியா? இது எமோஜிஸ். நான் சொல்றது என்னன்னா இங்க ஒரு வெக்டர் ஒரு ஐக்கன் இருக்கும். யூசர் நேம்னா யூசர் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும், அது இமேஜ் கிடையாது. ஓகேங்களா? இமேஜ் எல்லாம் போட்டா ரெண்டாவது லேட் ஆகுதுன்றதால என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே ஐக்கன்ஸ் கேரக்டர்ஸா மாத்திட்டாங்க, ஃபாண்டா மாத்திட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. ஃபாண்ட் ஆசம் சைட்ல போய் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு, அது வந்து இப்போ முன்னாடி ஃப்ரீயா இருந்துச்சு, இப்பவும் ஃப்ரீ இருக்கு. பட் முன்னாடி ஃப்ரீனா சிடிஎன் லிங்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சிடிஎன் லிங்க்னா என்னதுன்னா நம்ம கண்டென்ட் டெவலப்மெண்ட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். அது சிடிஎன் லிங்க்னா என்னன்னா அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து இங்க ஆட் பண்ணிப்போம். இவங்க ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சிஎஸ்எஸ்னா நான் இது வரைக்கும் எல்லாமே இங்கே தானே எழுதி காமிச்சிருக்கேன், இங்கே தானே ஸ்டைல் எழுதி காமிச்சிருக்கேன், இங்கே ஒரு ஸ்டைல் டேக் போட்டு தான் எழுதி காமிச்சேன், தனியாக எழுதல இல்லையா? ஆனால் இப்போ ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். ஓகேங்களா? தனியாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் எப்படி எழுதுறேன், இங்கே போயிட்டு நியூவாக ஒரு கிரியேட் பண்ணிக்கேன். அதில் வந்து sty.css இதுதான் சிஎஸ்எஸ் ஃபைல். நீங்கள் ஸ்டைல் டேக் உள்ள போகிற எல்லாத்தையும் இங்கே போடணும். ஆனால் ஸ்டைல் டேக்னு போடாமல் போடணும். முன்னாடி அங்கே எப்படி போடுவீங்க, ஸ்டைல்னு போட்டு டேக் போடுவீங்களா, அதெல்லாம் போடாமல் டேரெக்டாக வெறும் சிஎஸ் மட்டும் தான் போடும். பாடி மார்ஜின் :0 பீஸ் கொடுத்துட்றேன். பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் ஏதாவது கொடுக்கணும்னா என்ன கலர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கலர் தான் அங்கே உங்களுக்கு வரப்போகுது. சப்போஸ் இப்போ இதை கொடுத்துட்றேன். இப்போ இந்த 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 சிஎஸ்எஸ் ஸ்டைலில் டிஃபைன் பண்ணிட்டேன் இல்லையா, இதை வந்து இங்கே லிங்க் பண்ணிப்பேன். எப்படி லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெட் டேக்ல போயிட்டு லிங்க் ரிலேஷன் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், REL ரிலேஷன் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், HREF ஈக்குவல் டு அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை கொடுத்தா போதும். ஃபைல் நேம்னா கொடுத்தோம் நம்ம sty.style.cs. சரியா? இதை கொடுத்துருங்க. இப்போ போய் இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சா, அது மாதிரி வந்துடும். ஸோ ஸ்டைல்ஸ்லாம் அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃபாண்ட் ஆன்சம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த ஸ்டைல்ஸும் உங்களுக்கு டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இது இருக்கு பாருங்க, டவுன்லோடு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னா அது உங்கள் ஃபோல்டரில் காப்பி பண்ணி போடணும், இல்லை அந்த பார்த்து நீங்கள் லிங்க் பண்ணணும். அது ஒன்று. நீங்கள் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுறதா அப்படி பண்ணிக்கிறீங்க. ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா அப்போ ஒரு நீங்கள் அதை உங்களோட லாகின் ஐடி வச்சு உங்கள் ஜிமெயில் ஐடியோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் போய் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டவுன்லோட் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு ஜேஎஸ் ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஜேஎஸ் ஃபைலை வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி இங்கே ஒரு ஜேஎஸ் ஃபைல் கொடுப்பாங்க. ஜேஎஸ் ஃபைல்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து. முன்னாடியெல்லாம் அது சிஎஸ்எஸ் ஃபைலாக வச்சுருந்தாங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்கன்னா எல்லாமே ஜேஎஸ் ஃபைலாக மாற்றிட்டாங்க. முன்னாடி ஏர்லியராக இருந்ததெல்லாம் சிஎஸ்எஸ் ஃபைல். சிஎஸ்எஸ் ஃபைல்னா அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் இருக்க எல்லா யூனிகோட் கேரக்டர்ஸ்க்கும் அந்த சிம்பிள் வச்சுக்கலாம். சும்மா டம்மியாக போட்டு காமிக்கிற மாதிரிங்க. டவுன்லோட் பண்ணால் லாகின் பண்ணல, என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், பார்ப்போம். ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன். ஃபார் வெப் இருக்கு, ஃபார் டெஸ்க்டாப். நான் டெஸ்க்டாப் எடுத்துக்கிறேன். எல்லாம் எஸ்விஜியும் ஓடிஎஃப் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஃபாண்ட் ஓடிஎஃப். இது வேண்டாம், ஃபார் வெப் டவுன்லோட்.
இதில் வந்து சிஎஸ்எஸ் இருக்கும். இது ஏதாவது ஃபாண்ட் ஆசம் இதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆசம் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடுங்க. லிங்க் rel equal to style sheet href equal to font awesome dot இந்த காப்பி பண்ணி போட்டேன். இதெல்லாம் போட்டுருக்கேன். ஓகே, இதை போட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபாண்ட் ஆசம்ல இருக்க சிஎஸ்எஸ் இருக்கிற எல்லா கிளாஸஸ் அது ஆக்சுவலாக என்ன இருக்கும் தெரியுங்களா? இதுல அவங்க நிறைய கிளாஸ் எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க எந்த ஐக்கன் எடுக்கிறீங்களோ அந்த ஐக்கனுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஃபாண்ட் ஆசம்ல போங்க, நீங்க எந்த ஐக்கன் எடுக்கிறீங்களோ அந்த ஐக்கனுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஐக்கன் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. நமக்கு வந்து யூசர் நேம் வேணும். ஐக்கன்ஸ்ல போயிட்டு யூசர் நேம் யூசர்னு போடுறோம். யூசர்னு போட்டிங்கன்னா யூசர் சம்மந்தப்பட்ட எல்லா ஐக்கன்ஸும் காமிக்குது இல்லையா? இது ஏதாவது ஃப்ரீயா இருக்கிற யூசரா எடுத்துக்கலாம். இப்போ இந்த யூசர் ஃப்ரீனா இந்த யூசர் எடுத்துக்கலாம், இந்த யூசரே எடுத்துக்கலாம். இது ஃப்ரீயான முதல்ல பார்த்துருங்க. ஃப்ரீ தான். இது இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த இதை காப்பி பண்ணிட்டுங்க. இங்கே போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்பேன் டேக் போட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க நம்ம பேஜை. இங்கே வரல பாருங்க, இங்கே வந்திருக்கணும், வரல. ஒரு மாதிரி ஐக்கனா தெரியுது. ஒருவேளை இந்த ஃபாண்ட் ஆசம்ல இந்த கிளாஸ் இல்லாமல் இருக்கான்னு தெரியுங்க, பார்த்துருங்க. அது என்ன கிளாஸ் கொடுத்துருந்தாங்க? FA சாலிட், FA யூசர். நம்ம டவுன்லோட் பண்ணது இருக்கா? இருக்கு. சாலிடும் இருக்கா? இருக்கு, ஆனாலும் வரல. ஏதோ ரெஸ்ட்ரிக்ட் பண்றானா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா நான் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணல. ஒரு நமக்குன்னு ஒரு ஜேஎஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஜேஎஸ் வந்து நம்ம டைரக்டா லிங்க் பண்ணிக்கலாம். அது வந்து டைரக்டா வெப்லேயே ஒர்க் பண்ற மாதிரி, ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது. அதனால நான் எதுக்கு ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ண, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ண போறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆஃப்லைன்லேயே இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி போடுங்க. கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. சாலிட் FA யூசர் ஃபாண்ட் ஆசம் லிங்க் ஆயிருக்கா? வருது. ஐக்கன் தான் வருது. இதையே நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகேங்களா? இதுவும் ஆடியோ வீடியோவும் நாளைக்கு பார்க்கலாம். சரி, ஓகே. இது வேணா அதே நேரத்தில் இந்த இடத்துல மெட்டா இங்கே பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒரு ஐக்கன் வச்சிருக்காங்க, இங்கே ஜூமுக்கு ஒரு ஐக்கன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இந்த மேலே, ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐக்கன் மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றுறதுன்னா இங்கே போயிட்டு அதே மாதிரி தான் லிங்க். ஓகே, REL equal to ஐக்கன். ஓகே, அங்கே ஃபேவ் ஐக்கன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபேவ் ஐக்கன் தான் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேவரட் ஐக்கன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எந்த இமேஜ் அங்கே வரணுமோ அந்த இமேஜுக்கு ஒரு ஐக்கன் ஃபைல் செட் பண்ணி அந்த இமேஜுக்கு ஒரு ஐக்கன் ஃபைல், அந்த ஐக்கன் ஃபைல் எடுத்து அங்கே போட்டுவிடுங்க. சரியா? ஐக்கனா போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். PNG போட்டால் கூட வரும். இப்போ நான் PNG எடுத்து அங்கே போட்டால் கூட வரும். ஓகேங்களா? ஃபேவ் ஐக்கன் பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் என்னன்னா சின்டாக்ஸ் வந்து href தான். சரியா? ஓகே. ஸோ இங்கே போயிட்டு href equal to images / CSV லோகோ போட்டோம்னா வந்துடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல அந்த ஐக்கன் வரணும். இருங்க, இது ஃபார்ம் டாட் HTML தானே, ரிலேஷன் ஐக்கன்னே கொடுக்கல. வந்திருக்கா மேலே? இப்போ இந்த இடத்துல மேலே வந்திருக்கு பாருங்க. சரியா? மேலே வந்து ஐக்கன்னே வந்துருச்சு, ICO வந்துருக்கு, அந்த CSV லோகோ வந்திருக்கா? அதோட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை ஐக்கன் ஃபைலாக மாற்றிட்டு போட்டிங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப சின்னதாக தான் வரணும்.
நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஓகே, சரி, நம்ம இதை அப்புறம் பார்க்கலாம். இதை மட்டும் அப்புறம் பார்க்கலாம். அதாவது அது மாதிரி போட்டால் இன்னும் கிராண்டடாக இருக்கும். நாளைக்கு எப்படியும் பூட் ஸ்டாப் பார்க்கும்போது சேர்த்து இதெல்லாம் பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இதில் வேற என்ன டைப் ஆஃப் ஐட்டம் போட போகிறோம் அப்படின்னா, அகைன் இதே தான் காப்பி பண்ணிக்கிறேன். யூசர் நேம் போட்டோம், நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் மாதிரி. இப்போ என்ன பண்ணலாம்னா ஜெண்டர்னு போடுறேன். ஜெண்டரில் என்ன பண்ணலாம், டைப் ஈக்குவல் ரேடியோ. ரேடியோ பட்டனாக போடுறோம். ஓகே, ரேடியோ பட்டனாக போட போகிறோம். ரேடியோ பட்டனில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து இப்போ நான் மாற்றி வைக்கிட்டேன். இதில் வந்துட்டு எம் ஜெண்டர்னு போட்டு இங்கே மெயில்னு போட்டுருக்கேன். அதே லைன்லேயே காப்பி பண்ணி இமெயிலும் போட்டுட்டு எஃப் ஜெண்டர்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே நேம் தான் வச்சுருக்கேன். நேம் வந்து ஜெண்டர்னு போட்டுருங்க. இங்கேயும் ஜெண்டர்னு போட்டு, இந்த இடத்துலையும் ஜெண்டர்னு போட்டு. ஏன் ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் வச்சிருக்கோம்னா, ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் வச்சா மட்டும்தான் என்ன ஆகும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செலக்ட் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும் பாருங்க, இது ஆஃப் ஆனால் இது ஆன் ஆயிடுது, இது ஆஃப் அது மாதிரி ஆகுது இல்லையா, அது மாதிரி ஆகாமல் போயிடும். டிஃபால்ட்டா ஏதாவது ஒன்று ஆன்ல இருக்கணும்னா செக்னு போட்டு, செக்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், டிஃபால்ட்டா அது ஆன்ல ஆயிடும். மேலே போயிட்டு இந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஸ்டைலில் போயிட்டு என்ன பண்றேன்னா டிவுக்கெல்லாம் பேடிங் 3pxன்னு கொடுத்துட்றேன். இன்புட்டுக்கெல்லாம் கூட பேடிங், ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறதா இருந்தா இங்க போய் கமா இன்புட்னு கொடுத்துருவோம். அப்ப என்ன ஆகும், அதுக்கும் 3px தான், இதுக்கும் 3px தான். இப்ப பாருங்க, இன்புட்டுக்கு போயிட்டு ஃபாண்ட் கொஞ்சம் பெருசு பண்ண போறேன். ஃபாண்ட் ஐஃபன் சைஸ் போட்டு 2em கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும். சரிதா, இன்புட்டுக்கு தான் வரும். சரியா, இன்புட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதே நீ இதை எடுத்து கட் பண்ணிட்டு இதை கொடுத்துருந்தா நான் இருக்கும், அதுக்கும் வந்திருக்கும், இதுக்கும் வந்திருக்கும். எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. இந்த 2emன்றதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் பெருசாக கொடுத்தேன், 1.2em வச்சுக்கேன். இப்போ ரன் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். ஓகே, அந்த டெக்ஸ்டோட கலர் ஒரு டல்லா இருக்கு, கலர் வந்து ஒயிட்னு கொடுத்தேன். ஃபாண்ட் ஐஃபன் வெயிட் வந்து கோல்டுன்னு கொடுத்தேன். இப்போ என்ன ஆகும்னா திக்கா இருக்கும். ஓகே, இப்போ நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இங்கே டைப் பண்ணிக்க போறாரு. இங்கே வந்து யூசர் நேம் வந்து ஜெண்டர் டைப் பண்ணிக்க போறாங்க. டிஃபால்ட்டா மெயில் வந்து எனேபிளா இருக்கு. சரியா, ஓகே. ஃபார்ம் டேட்டா ஸ்ட்ரீம். அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம்னா அடுத்த டிவ் போடலாம். அடுத்த டிவ் வந்து சேம் திங், அது வந்து டிராப் டவுனா போட போறேன். குவாலிஃபிகேஷன் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணணும், அது செலக்ட் ஆகும். செலக்ட்னா டிராப் டவுன் வரும். சரியா, அந்த டிராப் டவுனுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரணுன்றது கொடுக்கணும். நான் அதில் போய் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி 10th, 12th, UG, PG இப்போ ரன் பண்ணீங்கன்னா இதுல அதே மாதிரி வரும். இதுக்கும் இதே ஃபாண்ட் வருதான்னு பார்த்தா இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஃபாண்ட், இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. காரணம் என்னன்னா நம்ம அங்க வந்து செலக்டுக்கு தான் கொடுத்துமே தவிர, இன்புட்டுக்கு தான் கொடுத்துமே தவிர செலக்ட். சரியா, செலக்ட் கொடுத்ததுனால இப்ப என்ன ஆகும்னா செலக்டுக்கும் அதே மாதிரி வரும். இப்போ போய் பாருங்க, அது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, சரி, இது உள்ள போயிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது வந்து வேற கண்ட்ரோல் பண்ணலாம், டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கலாம். இங்க போயிட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு டேட், நேம் ஈக்குவல் டு டிஓபின்னு வச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இயர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது டேட் வாங்குறோம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, நிறைய காம்பனன்ட்ஸ். அதே மாதிரி
input type equal to file. என்ன நான் அப்லோட்னு கொடுக்குறேன். இது கொடுத்தா இந்த மாதிரி வரும். நான் தப்பு பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல பிராக்கெட்ஸ் பேர். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஃபைலை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி வேற என்னென்ன காமெண்ட் இருக்குன்னா நீங்க இன்புட் டேக் போடும் போதே காமிச்சு என்னென்ன மாதிரிலாம் டேக்ஸ் இருக்கு அப்படின்னு காமிச்சு. இன்புட் டைப் ஈக்குவல்னு போடுறீங்க இல்லையா, அதுலேயே இதெல்லாம் காமிக்கும். செக் பாக்ஸ் இருக்கு, டேட் டைம் ரெண்டுமே என்டர் பண்ணலாம். இமெயில்னா இமெயில் ஐடி அதுவே வேலிடேட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைல் பார்த்துக்கணும். இடன் இப்போ வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். மந்த் நம்பர்னா மந்த் நம்பர் மட்டும் ஆட். ஓகே, பாஸ்வேர்ட்னா அதுவே வந்து என்ன ஆகும், பாஸ்வேர்டாக கொடுத்து. ஓகேங்களா? டைப் பண்ணா விசிபிலிட்டி இருக்காது இல்லையா? இதில் போட்டிங்கன்னா பாஸ்வேர்டாக வரும், வேற ஒன்று. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கு. இந்த எல்லா இன்புட்ஸும் நம்ம ஸ்டைல் பண்ணணும். இதெல்லாம் நான் ஸ்டைல் இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கேன். இது அழகாக ஸ்டைல் பண்ணும்போது தான் அது யூசர் ஸ்க்ரீன் வந்து ஃபார்மேட்டடாக இருக்கு. ஓகேங்களா? இந்த டிவுக்கு ஃபார்மேட் பண்ணணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஸோ எல்லா டிவையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாற்றுறேன் பாருங்க. இந்த டிவ் இருக்கு இல்லையா, டிவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் வந்து ஒரு மாதிரி லைட் கலர்ஸாக கொடுத்துட்றேன், இல்லை ஏதாவது ஒரு கலர்ஸ் கொடுத்துட்றேன். பார்டர் ஐஃபன் ரேடியஸ் கொடுத்து 20 px கொடுத்துட்றேன். வித் வந்து 20-30 VU கொடுத்துருக்கேன். அப்போ இங்கேயும் அதே மாதிரி கொடுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா எல்லாம் இது மாதிரி வரும். ரைட்டா? பேடிங் ஆட் பண்ணிடுங்க. மினிமம் ஹைட் வேணா இதை செட் பண்ணிக்கிறேன், வேண்டாம்னா விட்டுருக்கேன். மேலே போயிட்டு இந்த கலரை எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தா என்ன ஆகும், ஒவ்வொரு எலமெண்ட்டாக அந்த மாதிரி தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி நம்ம இஷ்டம், நம்ம ஆட் பண்ணிட்டே போகிறது தான் இருக்குது. எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறீங்களோ, எப்படி ஸ்டைல் ஆட் பண்ணிக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. சரிங்களா? இந்த மாதிரி போட்டு. பட் இது வந்து ரெஸ்பான்சிவாக இருக்காது. சரிங்களா? ரெஸ்பான்சிவாக இருக்காதுன்னா நீங்கள் சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தாலும் வியூ தானே கொடுத்துருக்கேன். ஆமாம், வியூ கொடுத்துருக்கேன்ல, அதனால இதுக்கெல்லாம் நான் ஸ்டைல் கொடுக்காதனால அப்படி இதுக்கும் வியூ கொடுக்கணும். சரிங்களா? அது வியூ கொடுக்கறதுக்குள்ள என்ன பண்ணணும்னா 100% ஃபிட் வச்சிடணும். அந்த டிவுக்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி எழுதணும். அப்படி எழுதிட்டோன்னா என்ன ஆகும்னா அதுக்குள்ளே வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ரெஸ்பான்சிவாக தான் எழுதியிருக்காங்க. விடபிள்யூ வச்சு தான் எழுதியிருக்கோம், அதனால ரெஸ்பான்சிவாக இருக்கும். பட் எல்லாத்தையும் நம்ம எழுதலாம். அந்த மாதிரி சிலது மட்டும் தான் எழுதியிருக்கிறதுனால சிலது மட்டும் தான் உங்களுக்கு அங்கே வந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பட்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு ஃபைனலாக ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பட்டனுக்குள்ள பட்டன் மட்டும் போட்டிங்கன்னா நார்மல் பட்டன். ஓகே, இது நார்மல் பட்டன். இதே வந்து பட்டனுக்குள்ள போயிட்டு டைப்புக்குள்ள சப்மிட் கொடுத்தீங்கன்னா, சப்மிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா சர்வருக்கு புஷ் ஆகும் டேட்டா. சர்வருக்கு எப்படி புஷ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே டேட்டா கொடுக்குறேன் பாருங்க. அதெல்லாம் விட்டிங்கன்னா இது விட்டுருவோம். எதுக்கெல்லாம் டேட்டா கொடுத்தோம் அதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா என்ன ஆகும்னா மேலே பாருங்க, சப்மிட் ஆகிருக்க டேட்டா இதுதான் வந்து சப்மிஷன் புஷ் பண்ணா. அதே வந்துட்டு நீங்கள் பட்டன் நார்மல் பட்டன் போட்டிருந்தா என்ன இருக்காது, உங்களுக்கு இந்த மாதிரி சப்மிஷனை வந்திருக்காது. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பார்ப்போம். அது நெக்ஸ்ட்டு ட்ரைனிங்கில் தான் வரும், இந்த ட்ரைனிங்கில் வராது. சரிங்களா? இப்போ இந்த ட்ரைனிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம HTML CSS பூட் ஸ்டெப் தான் பார்க்கணும். இதுலேயே நம்ம ஒரு வேகமாக பார்த்துருக்கோம். சரிங்களா? நிறைய விஷயம் வந்து இதில் கவர் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்களால இது கற்றுக்கிட்டாலே அதெல்லாம் கற்றுக்க முடியும் உங்களுக்கு. சரிங்களா? அப்படியும் பிரச்சனை வச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் பேஸ் கான்செப்ட். இது மாதிரி நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு திருப்பி ரிவ்யூ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து டெஸ்ட் நினைக்கிறேன். அதில் வந்து மெனுஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு மெனுஸில் ஆரம்பித்தோம். மெனுஸ் அண்ட் ட்ராப் டவுன்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் அனிமேட்டட் மெனுஸ் போட்டோம். ஓகே,
அனிமேட்டட் மெனுஸ் போட்டோம். அதில் என்ன பண்ணோம்னா அனிமேட்டட் வந்து என்ன பண்ணோம், டிரான்சிஷன் அப்ளை பண்ணி பார்த்தோம். டிரான்சிஷன் அப்ளை பண்ணி மெனு போட்டோம். முன்னாடி வந்து டேரெக்டாக போட்டோம். அதுக்கப்புறம் போட்டது வந்து வரும்போதே அனிமேட் ஆகிற மாதிரியே போட்டோம். வரும்போதே அனிமேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறோம், அனிமேஷன் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அது வழியாக ஆட்ரிபியூட் பண்ணோம். சரிங்களா, அது வழியாக நம்ம பண்ணோம். அதில் கீ ஃப்ரேம் செட் பண்ணி ஒர்க் பண்ணோம். சரியா, இதில் பாருங்க கீ ஃப்ரேம் செட் பண்ணி ஒர்க் பண்ணோம். இது ஒரு பார்ட். தென் வந்து காலம்ஸ் பிரிச்சோம், ஃப்ளெக்ஸ் வச்சு காலம்ஸ் பிரிச்சோம், காலம்ஸ் வச்சு காலம்ஸ் பிரிச்சோம். அது ஒரு டைப். ஓகே, அது இதில் இருக்குன்னா இதில் எதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளெக்ஸை வச்சு காலம் பிரிச்சோம், அப்புறம் காலம்ஸ் வச்சு காலம் பிரிச்சோம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயம். கடைசியாக ஃபைனலாக வந்து ஃபார்ம்ஸ் பார்த்தோம். இதான் இன்னையோட கிளாஸ். நாளைக்கு வந்து வில் கோ ஃபார் பூட் ஸ்டாப். ஓகேங்களா, பூட் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெஸ்பான்சிவ் லேஅவுட்டாக எப்படி கொண்டு வருது. ஓகேங்களா, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க், HTML இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்ம இன்னும் சிம்பிளராக கொண்டு வர முடியும். நான் இதில் நிறைய நம்ம அந்த மாதிரி பண்ணலை. ஓகேங்களா, சில விஷயம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் டேக் சொல்லவே இல்லை பாருங்க. இந்த பிக்சர் டேக் வேறு சொல்லணும். பிக்சர் டேக் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு சைஸ்க்கு ஒவ்வொரு பிக்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கே பார்க்கலாம், அது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டவுட் செஷன் வச்சுக்கலாம். இப்போ நான் யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களோ முதல்ல Q&Aல இருக்கிறதும் ஆன்சர் பண்ணிடுறேன். ஹேண்ட் ரைஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் நான் அன்மியூட் பண்ணுறேன். நீங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க. யாருக்கு டவுட் இருக்கு கேளுங்க. சார், அந்த ஃபார்ம் டேக்ல ஒவ்வொரு இன்புட் லெவலுக்கும் டிவிஷன் தனித்தனியா கொடுக்கணுமா? அது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா தனித்தனி எலமெண்டா குரூப் பண்ணி போடுவோம். எல்லாம் முன்னாடி எல்லாம் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் போட்டிருந்தோம். இப்போ நீங்க பாக்குறீங்கன்னா அது ஒரு எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஐக்கன் இருக்கும், இந்த பக்கம் ஒரு இன்புட் இருக்கும், அந்த பக்கம் ஒரு எரர் டேக் வரும், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் டேக் வரும். இதெல்லாம் குரூப்டா வரும் இல்லையா? குரூப்டா வரும்போது ஒரு டிவ்குள்ள போடும்போது அது ஈஸி கண்ட்ரோலபிளா இருக்கும், வரணும் கிடையாது. சரியா? ஓகே சார், தேங்க் யூ. வேற யாருக்கு டவுட்? சார், இந்த ஒரு சில டாக்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ரன் ஆக மாட்டேங்குதுங்க சார். என்ன ப்ராப்ளம்? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ன்றது முதல்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மறந்துடுங்க. சரிங்களா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மறந்துடுங்க. ஒன்னும் கூகுள் குரோம் போட்டுக்கோங்க, இல்ல ஃபயர்பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ன்ற ப்ரௌசரே இன்னைக்கு கிடையாது மார்க்கெட். ஓகே சார். வேற யாருக்கு டவுட்? லிங்கிங் கேட்டிருக்கீங்க, லிங்க் பண்ணணுமா? சிஎஸ்எஸ்ஸையும் என்ன கேட்குறீங்கன்னு தெரியல. லிங்கிங்னா பேஜ் டு பேஜ் லிங்க் கேட்குறீங்க, ஹைப்பர் லிங்கா? அதே மாதிரி ஒருத்தங்க ஃபார்ம் டேக் கிரியேட் பேடிங், புரியல. ஃபார்ம் டேக் பேடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? பேடிங்னா என்ன பண்ணோம், ஒரு கண்ட்ரோலுக்கும் அந்த கண்ட்ரோலர் உள்ள கண்டென்ட்டுக்கும் உள்ள ஸ்பேஸ் தான் பேடிங். அதுதான் கொஞ்சம் தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. அந்த டிவோட பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்டைலில் போயிட்டு அந்த டிவுக்குள்ளே தான் கொடுத்துருக்கேன். பேடிங் வந்து 5 கொடுத்துருக்கேன். இப்போ 10 மாற்றுறேன். 10 மாற்றி அப்ளை பண்ணி பாருங்க, ஸ்பேஸ் தெரியுதா? அதுதான் பேடிங். ஓகே, வேற யாருக்கு? சார், எதுக்கு சார் டாக் டைப் HTML னு போடுறோம்? வெறும் HTML னு போட்டா ரன் ஆகாதா சார்? அதாவது இதான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா, டாக் டைப் HTML அப்படின்னு சொன்னீங்கன்னா HTML5 டாக்குமெண்ட்னு ப்ரௌசருக்கு புரியும். நீங்க புரிய வைக்கணும்னா அப்படி போடணும். இல்ல அது புரியாம இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேஜ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா பரவாயில்லன்னா அது போடாம விட்டுரு. இல்ல, நம்ம நேம் கொடுத்து .html தானே சார் சேவ் பண்றோம். அதாவது
திருப்பி சொல்றேன் பாருங்க, HTML டாக்குமெண்ட் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய ஆ வெர்ஷன் சரி இருக்கா சார். இல்லையா? அப்ப ஆ அது எந்த இருக்கு. வெர்ஷன் அதுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் ஆமா. அங்க டாக் டைப் கொடுக்கும். ஓகே சார். ஓகே. வீடியோ டேக் இன்னும் எடுக்கல, நான் திருப்பி நாளைக்கு எடுப்பேன். ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஃபைல் எடுத்துப்போம், ஃப்ளெக்ஸ் ஃபைல. சார் ஒரு டெக்ஸ்ட் பிளிங்க் பண்றதுக்கு என்ன சார் கமாண்ட் எழுதுவோம்? டெக்ஸ்ட் வந்து பிளிங்க் பண்றது, பிளிங்கிங் இமேஜ், பிளிங்க் பிளிங்கிங் பண்ணுவோம்ல டெக்ஸ்ட். பிளிங்க் தான் CSS தான் எழுதணும். நார்மலா வந்து பிளிங்க் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒபாசிட்டி குறைச்சிட்டு ஒபாசிட்டி கூட்டிடலாம். ஓகே சார். ஓகேங்களா? ஒபாசிட்டி வந்து ஃப்ரேம்ஸ்ல போயிட்டு ஒபாசிட்டி நல்லா குறைச்சிருங்க, திருப்பி ஒபாசிட்டியை அதிகமாக்கி. ஓகே சார். ஓகே. ஃப்ளெக்ஸ் எதில் போட்டேன்னு தெரியலையா? டெஸ்ட் இல்லை, ட்ரை பண்ணுவோம். இதில் இல்லை ஃப்ளெக்ஸு. மெனு ஏனையா? இதுல இல்ல, ஃபார்ம் ஏனையில இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃப்ளெக்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காலம்ஸாக பிரிச்சிருக்கோம் பாருங்க, 3ஆ பிரிச்சிருக்கோம்ல. மேலே இருக்கிறது ஃப்ளெக்ஸ், கீழே இருக்கிறது காலம் கவுண்ட். இந்த ஃப்ளெக்ஸில் வந்து 3 காலமாக பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃப்ளெக்ஸை போயிட்டு முதல்ல ஒரு டிவ் டேக் போட்டிருப்போம். அந்த டிவ் டேக் தான் ஃப்ளெக்ஸாக வச்சிருக்கோம். இந்த ஃப்ளெக்ஸுக்கு என்ன சொல்லியிருப்போம்னா, டிஸ்பிளேல வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். முதல்ல போய் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 3 காலம் பிரிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு காலத்துக்கும் ஃப்ளெக்ஸ்ல போயிட்டு எவ்வளோ சைஸ் அப்படின்னு செட் பண்ணணும். ஒவ்வொரு ஃப்ளெக்ஸுக்கும் எவ்வளோ சைஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் கலர் கொடுத்துருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு தனித்தனியா அழகா தெரிஞ்சிருக்கு. நீங்க ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே அதுவே கண்ட்ரோலபிளா இருக்கும். நம்மளா கண்ட்ரோல் பண்றதை விட காலம்ஸ் அதை அழகா பிரிச்சுக்கும். டேபிள் டேகை யூஸ் பண்ணாதீங்க, சரியா? டேபிள் டேக் ரெஸ்பான்சிவா இருக்காது, நான் ரெஸ்பான்சிவ். இது ரெஸ்பான்சிவ், இது ரெஸ்பான்சிவா இருக்கும். சரிதா? ரெஸ்பான்சிவா இருக்க இது டேபிள் டேக் ரெஸ்பான்சிவா இருக்காது. அதனாலதான் சொல்றேன். சார் இந்த பொசிஷன் அப்சல்யூட் இசட் இண்டெக்ஸ் கோலன் 1 இதுல என்னங்க சார் டிஃபர் ஆச்சு? பொசிஷன் அப்சல்யூட்னா பிக்சரா வரும். இசட் இண்டெக்ஸ்னா ஒண்ணுமே, எது மேல வரணும் எது கீழே வரணும். ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்றீங்க, ஒரு ஷேப் இன்சர்ட் பண்றீங்க, மல்டிபிள் ஷேப்ஸ் வேர்ட்ல ஒண்ணு மேல ஒண்ணு வரணும்னு வச்சுக்கலேன். அப்ப என்ன பண்ணுவீங்க, எதை பின்னாடி தரணும் எதை முன்னாடி தரணும் போடுவீங்க இல்லையா? அதுதான் இசட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஆனா வந்து பொசிஷன் அப்சல்யூட் வந்து பிக்சரா இந்த இடத்துல வரணும் அப்படின்றதுதான் பொசிஷன். சரிங்களா? ஓகேங்க சார். ரொம்ப ஃபாஸ்டா எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, நோட்ஸ் எடுக்க முடியலன்னு கேட்டிருக்காங்க. நோட்ஸே எடுக்க வேணாம்னு உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்ஸ் மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சிங்க, புரியறத எடுத்து வச்சிங்க. நான் எழுதுறதெல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா வேலை ஆகாது. அதுக்கு தான் நான் ப்ரோக்ராம்ஸ் அனுப்பிச்சோம். ப்ரோக்ராம் ரேர் ஃபைல் நீங்க கண்டிப்பா எல்லாரும், நீங்க சில தான் யாரோ 2-3 பேர் தான் எரர்ன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் எரர் வந்துச்சா தெரியல, சொல்லுங்க. திருப்பி வேணா ரேர் அனுப்புறேன். ஓகேங்களா? நேற்று ஃபைல் யாருக்கும் ஓப்பன் ஆகலையா? செக் பண்ணிக்கங்க. ஏன்னா யாரோ 2 பேர் தான் ஓப்பன் ஆகலன்னு போட்டிருந்தாங்க குரூப்ல. நீங்க எல்லாம் உட்காந்து இதெல்லாம் எடுத்தீங்கன்னா வேலை ஆகாது. நீங்க வந்துட்டு நோட்ஸ் எடுங்க, அதாவது ஜென்ரல் நோட்ஸ் எடுங்க, இதெல்லாம் காப்பி பண்ணாதீங்க. நான் கொடுக்கும் போது அப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்பவே இன்னைக்கே நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நான் சொன்னது ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அதே அவரே எக்ஸலன்ட் போட்டிருக்காரு, தேங்க்யூ. வேற யாருக்கா டவுட் இருக்கா? சார் மெனு நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல சார், அதுக்கு சப் மெனு எழுதணும் அப்படின்னா? அதுதான் நாங்க போட்டேன், டிராப் டவுன்ல போட்டேன். டிராப் டவுனுக்குள்ள இன்னொரு சப் மெனு போட்டுருங்க, அது ஒரு டிராப் டவுன். அது ஒவ்வொருக்கும் டிவிஷன் பண்ணுமா சார்? ஆமா, அதுக்குள்ளார அதை டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா அதுக்குள்ள வரும். ஓகே சார். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா?
யாருக்குமே டவுட் இல்லையா? சரி, ஓகே. சரி, பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல வந்து பூட் ஸ்ட்ராப் பார்க்கலாம். எல்லாரும் இன்னைக்கு கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கோபம் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? பார்ப்போம். பாய். வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? நோட் சென்ட் பண்ணுவோம்.